இப்படி கும்முன்னு கிரெயின் ஷாட் போதே, இதான் நம்ம ஹீரோ கார்த்திகோடைய வீடு. கையில மாவே இல்லாம பேசுறாரு, இவரு தான் கார்த்திகோடைய அப்பா. பக்கத்துல இருக்கவங்க அவங்க அம்மான்னு சொன்னா நீங்க நம்பணும். இவங்க 2 பேருமே சென்னையில மதிக்கப்படுற பெரிய டாக்டர்ஸ். இவரு கச்சபதி, சன் ஆஃப் ரகுபதி, சன் ஆஃப் வலியோபதி. இவங்களுக்கு ஜீரால ஊர்ன குலாப் ஜாமுன் மாதிரி 2 அழகான பசங்க. பெரியவன் ராஜா, சின்னவன் நம்ம ஹீரோ கார்த்திக். அண்ணன் சறுக்குமுறம் மூக்கணும், அவங்க ஒய்ஃபும் 2 பேருமே டாக்டர்ஸ். ஆக மொத்தத்துல இவங்க ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி. உங்களுக்கு கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. நான் சொல்றத மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்றது டாக்டர், என் தொழில் அப்படி. அப்படின்னு தொழில் பண்றீங்க? சொந்தமா பிரியாணி கடை வச்சிருக்கேன் டாக்டர். இவங்களுக்கு ஒரு சின்ன வீக் பாயிண்ட். பிரியாணின்னு உடனே கண்ணு 2 பிரியாணி முட்டை மாதிரி வெளியில வந்து கச்சாக்குன்னு உள்ள போகும். சரி விடுங்க டாக்டர், நான் கிளம்புறேன். ஓகே, நீங்க ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம், நீங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றி மேடம். பிரியாணி வேணா சொல்லுங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் மேடம். சோ நைஸ். டார்லிங், சும்மா இருடா. I'm irritated. Why you didn't come to pick me up? ஏன் என்ன பிக்கப் பண்ண வரல? எனக்கு தான் தெரியுமே, உனக்கு கோவம் வந்தா நீ மேஜர் சுந்தரராஜ மாதிரி இங்கிலீஷ்ல தான் பேசுவேன்னு. டார்லிங், இந்த 2 கோழிங்களுடைய காதல் எப்படின்னா, அன்பு, பாசம், ஊடல், கூடல், இது எல்லாமே சிக்கன் பீஸும் மசாலாவும் கலந்த பிரியாணி மாதிரி ஒன்னா இருக்கும். இப்படி பேபி மாதிரி சிரிக்கிறாரே, இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ கார்த்திக் வீட்டில் இல்லாததுனால தான். குழந்தைங்கன்னா பிறந்து வளரும் போதுதான் தொல்லை. ஆனா நம்ம ஹீரோ கார்த்திக் அவங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே அவன் ராசி, அவங்க அப்பா கச்சபதிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இவன் ஸ்கூல் படிக்கும்போது நீங்களே பாருங்க. டீச்சிங்ல எனக்கு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனையோ பசங்களை சமாளிச்சிருக்கேன். சத்தியமா என்னால உங்க பையனை சமாளிக்கவே முடியலங்க. பாருங்க, காலால எழுதுறானா சார் உங்க பையன்? சரி, இதை விடுங்க. ஜுவாலஜி சப்ஜெக்ட்காக ஹியூமன் பாடி போட்டோவை கட் பண்ணி கொண்டான்னு சொன்னேன். திருப்பி பாருங்க அவன் என்ன பண்ணிருக்கான்ட்டு. லாஸ்ட் பேஜ். ஆறாவது படிக்கிற பையன் பண்ற வேலையா சிறிது? இந்த வயசுலயே உங்க பையன் கேங் ஃபார்ம் பண்ணிட்டு சுத்துறாங்க. கார்த்திக்க படிக்க வச்சதே தப்பு. ஆனா நம்ம கஜபதி பண்ண பிக் அனதர் மிஸ்டேக், அவனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்ததுதான். நம்ம கார்த்திகை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சார், ஒரு கிளாஸ்ங்கிறது மொத்தம் 40 நிமிஷம். அதுல 10 நிமிஷம் அட்டண்டன்ஸ் இருக்கிறதுலே போயிடுது. 15 நிமிஷம் உங்க பையனும் அவன் கேங்கும் பண்ற கலாட்டாவை கண்ட்ரோல் பண்றதே போயிடுது. மீதி 15 நிமிஷத்துல எப்படி சார் நான் கிளாஸ் எடுக்கிறத? அதை விடுங்க சார். என்னுடைய 25 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கவிதையை யாருமே எனக்கு எழுதுனது கிடையாது. படிக்கிறீங்களா? வேண்டாம், நானே படிக்கிறேன். நான் வாஷ் பேஷன் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். ஆனா வாயில் இப்பதான் பார்க்கிறேன். நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது எப்படி டிவி சர்ப்ரைஸ் கிஃப்டா வருதோ, அந்த மாதிரி தம்பிக்கு ஒரு சர்ப்ரைஸ் அண்ணன் தான் நம்ம ராஜா. அவன் வீட்டில் சண்டை போட்டாலே தம்பி கார்த்திக்காக தான் இருக்கும். இப்போ நடக்கிற சண்டைக்கு காரணம் நம்ம கார்த்திக் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணதுதான். சினிமாவுக்கு போறேங்கிறான். சரி, போட்டோம் விட. கார்த்திக்குடைய கனவு, ஆம்பிஷன் எல்லாமே சினிமாவில் டைரக்டர் ஆகணுங்கிறது தான்.
மம்மி நான் படத்துக்கு போறேன். போயிட்டு வா. அம்மா காசு கொடு. அப்படி என்னடா பண்ணுவ குடுக்குற காசெல்லாம்? டேய் சம்பாதிக்கிற பணத்துல என்னதான்டா பண்ணுவ? உனக்கு எதுக்குடா அவ்வளோ காசு? அண்ணா நான் சொன்னா நீ என்ன கட்டி பிடிச்சி அழுவேண்ணே. சொல்லுடா. அண்ணா உனக்கும் அன்னைக்கும் சேர்த்து உங்க காதல் சின்னமா ஒரு பிரியாணி கடை வைக்கலாம் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேசு. ரொம்ப செலவு பண்ற நீ. மம்மி டோன்ட் லிசன் டு திஸ் டம்மி. நீங்களாம் பேஷண்ட்டை கொண்டு தான் கத்துக்கணும். நான் படத்தை பார்த்து தான் கத்துக்கணும். இந்தா ஆமா அதுவும் டேய். குடுக்குற காசெல்லாம் என்னடா பண்றான் அவன்? பசங்களுக்கு சம்பாதிக்கிற காசு பத்தாம எக்ஸ்ட்ரா காசு வேணும்னா காரணம் என்னவா இருக்கும்? வாட்? எவ்வளோ டைம் ஆச்சு? நான் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஏண்டி அடிச்ச? நேத்து ஃபுல்லா ஏன்டா போன் எடுக்கல? நேத்தி அம்மா திருப்பத்தூர் கோயில் போகணும்னு சொன்னாங்க. ஃபோன்ல வேற சார்ஜே இல்ல. அதான். ஓ அம்மா கூடயா? அப்பா ஓகே. சாரிடா தெரியாம அடிச்சிட்டேன். ஏய் அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு பூரா நீ என்ன கட்டி பிடிச்சு உட்காரணும். ஓகே? அதானே பார்த்தேன். Come on. என்னடா இன்னும் வேலைய காட்டலையேன்னு. கட்டி காதல் தேவதை அவள் நடை போட நெஞ்சம் காதலா கொஞ்சம் எடை கூட தனியே சிரிக்கிறேன் உலகம் மறக்கிறேன் காதல் தேவதை அவள் நடை போட நெஞ்சம் காதலால் கொஞ்சம் எடை கூட இவங்க தான் கார்த்திக்குடைய ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே இவங்க 4 பேருமே கார்த்திக்குடைய நண்பர்கள். என்னடா பவர் கட் ஆயிடுச்சு? மச்சி செல்வம் ஸ்மைல். இவன் தான் செல்வம், கேங்கிலேயே சீனியர். இவன் ப்ரொஃபஷன் என்னன்னா 8 பீஸ் முதல் 8வது பீஸ் வரை டேட்டிங் பண்றது தான். உனக்காக ஸ்பெஷலா ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். என்ன அது? ஓட்டவடை. இட்ஸ் டேட்டிங் ஃபார் பாய்ஸ். உனக்காக ஓட்டவடை கொண்டு வந்திருக்கேன். நீ சீ நாட்டி. ஓட்டவடை. வாட்? வடா வித்து வித்து ஹோல். சாச்சா ஓல்லாம் விடல. ரியலி Who put the hole? ஏய் என்ன சும்மா கேள்வி கேட்டுனே இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. திஸ் ஃபெலோ நேம் இஸ் கருணை. பொண்டாட்டி கிட்ட கடி வாங்குறவர். இவன் பேரு பிரபு. இவன மாதிரி எல்லா கேங்லயும் ஒருத்தன் இருப்பான். இவனால எப்பவுமே ஒரே ஒரு பிரச்சனை தான். மச்சான் என்னடா சைடு டிஷ் காணோம்? சரக்கு அடிக்கிறவனுக்கு கூட மன்னிச்சிடலாம்டா. ஆனா சரக்கே அடிக்காம சைடு டிஷ்ஷை மட்டும் காலி பண்றவனுக்கு மன்னிப்பே கிடையாதுடா. பிரபாகர் கேங்ல கலாய் வாங்கி எல்லாருக்கும் டைம் பாஸ் இருக்கிறது இவனுடைய வேலை. மனசுல எஸ்ஜே சூர்யான நினைப்பு. என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்ல. ஓ லவ்லி. அப்ப எனக்கு அழகான பொண்ணு தான் கிடைக்குமா? கண்டிப்பா. நல்ல அழகா அம்சமா இன்னும் சொல்ல போனா சொல்லுங்க ரதி மாதிரி ஹாட் அண்ட் செக்ஸியா கிடைக்கும். இருக்கட்டும் பச்சி இருக்கட்டும். சொல்லுங்க. ஆனா அதுல ஒரு சிக்கல். என்ன இவன் அசிங்கமா இருக்கானா? உங்களுக்கு கன்னி ராசியோட நெருக்கமான ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? கன்னி ராசியோட நான் தான் அது. ஐ அம் த கன்னிராசி. நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா அந்த ஹாட் அண்ட் செக்ஸியான பொண்ணு இவனோட ஓடி போயிரும். கார்த்திக்குடைய ஸ்ட்ரென்த்தே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அடுத்த 2 மணி நேரம் நீங்க பார்க்க போறது கார்த்திக்குடைய லவ் ஸ்டோரி. கொய்கால் வச்சுக்கிட்டு சும்மா இரு.
போறேன். டேய் இந்த Dress எப்படி இருக்கு? சும்மா கும்தாவா இருக்கு. சீ. இது எதுக்கு தெரியுமா? எனக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? சரி சொல்லு, போடுவோம் மொக்கைய. 2 வருஷம் இன்னியோட இன்னும் 6 மாசத்துல வீட்ல சொல்லலாம்னு இருக்கேன். இதைத்தான் நீ 1 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. நீயும் சொல்லுவ, நானும் வீட்ல வந்து பேசலான்னு பாக்குறேன். இல்லடா, எங்க அப்பா உன்னை பிடிக்கணும்ல. எனக்கு கூட தான் அப்பா வாய் கண்டா கடுப்பாகுது. டேய். அதுக்கெல்லாம் என்ன பண்றது? ஏய் சாரி ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஒரு டாக்டர் பையன் மாதிரியா பேசுற நீ? பொறுக்கி எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ சொல்லணும். இப்போ என்னத்துக்கு நீ அவங்கள இழுக்கிற? நான் காண்டாயிடுவேன். இன்னாத்துக்கு காண்டு வீட்டாண்ட ஈத்துக்குன்னு இதெல்லாம் தான் சொல்றேன். சரி அதை விடு, வா நம்ம எங்கேயாவது போலாம். நம்ம ஆனிவர்சரிய யாருமே இல்லாத பீச்சுக்கு போய் செலிப்ரேட் ஆமா, பண்ணலாம். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. தம்பி இது கோயில். மாமா ஆத்துல மாமி வடாம் காய போட்டிருக்கா, சீக்கிரமா பொங்கோ, காஞ்சிர போகுது. கர்மம் கர்மம், இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதையே தெரியல. இனிமே ஓட்ட வடையெல்லாம் விட்டுட்டு திருந்தி வாழணும். வேற ஒரு மேட்டர் வந்திருக்கு. ஏமா அப்பா இருடா, உன்னை பார்த்தாண்டா பெருமையா சொல்ல போறேன். யாரு ஃப்ரெண்டா? அதிலே ஆட்டு. எனக்கு ஒரு பையன் கார்த்திக்னு பேரு. அவன் வயதுல இருந்ததுலேருந்தே பிரச்சனை தான். அவனை படிக்க வச்சு பெரியவனாக்கி கஷ்டப்பட்டு வளர்த்த எல்லா அப்பனுக்குமே நான் கஷ்டப்பட்டேன். அங்கிள் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? குறுக்க பேசாத. இவ்வளவு பண்ணியா என் பையன் தரதலையா சுத்திட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா அவன் தீவிரவாதம் ஆயிடுவான்னு கூட நான் பயந்துட்டு இருந்தேன். அந்த தரதலையோட ஃப்ரெண்டு தான் இந்த தரதலை. நீ இவனோட சேர்ந்த அவ்வளவுதான். பார்க்க வேற சுமாரா இருக்க. ஒன்ன லவ் பண்ணதும் 1000 பசங்க கிடைப்பாங்களா? எதுக்கு இந்த பள்ளி பயிலோட சுத்திட்டு இருக்க? ஆல் தி பெஸ்ட்ரா. அஞ்சனா ஐ லவ் யூ. இன்னொரு தோசை வைக்கவா? இல்ல போதுமா. வேலைக்கு வர வேண்டியது, கொட்டிக்க வேண்டியது, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஊர் சுத்த போட வேண்டியது, இதே வேலையா போச்சு. இந்த செல்வம் பையல ஒரு பொண்ணோட காபி ஷாப்ல பார்த்தேன். டேய் செல்வத்துக்கு செட் ஆயிடுச்சா? குட் மார்னிங். டேய் என்னப்பா காலங்காத்தாலே பிரியாணியா? சமரா டைம் என்னடா ஆகுது? தோற ரெடியாக வரத்துக்கு இவ்வளோ லேட்டா? நீ கெடுறது போதாதுன்னு அவளையும் கெடுக்கிற. மா நைட்டு சினிமா போயிருந்தோம்மா, அதாம்மா லேட்டு. என்னமோ பண்ணுங்க. கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. 2 பேரும் குழந்தை பெத்துக்காம ஆட்டம் போடுறீங்க. 2 பேருக்கும் அறிவில்ல. டார்ச்சர் பண்ணாதம்மா. அம்மா நீ வேணா பாரு, அடுத்த வருஷம் நீ பாட்டி. நீ பேசாம சாப்பிடுறா. டேய் ஏன்னா நீ சும்மா சும்மா அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குற? உங்க ரூம் பக்கம் வந்தாலே பிரியாணி வாசம் அடிக்குது. அம்மா உனக்கு பிரியாணி வாசனையும் வரக்கூடாது, நீ பாட்டி ஆனோனா எப்படி? வாட் நான்சென்ஸ். என்னடா சொல்ற? டேய் மூடிட்டு உட்கார்றோம். அம்மா பிறக்க போற குழந்தைக்கு பேர் கூட வச்சாச்சு. நிஜமாவா சொல்ற? அம்மா அவன் தான் சொல்றான், நீ நம்பிக்கிட்டு இருக்க. பேசாம சாப்பிடுறா. அம்மா பேர் கேட்கல சொல்லு. பையன் பிறந்தா குஸ்கா, பொண்ணு பிறந்தா குஸ்கி. என்ன பேருடா? குஸ்கா குஸ்கி. இடியட். சாப்பிட்டு கிளம்புடா. எலிவா சார் இதுக்கு முன்னாடி டேக்கா இந்த 1 2 ஓகே போடுங்க. என்ன கார்த்தி, ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்குண்ணே, அப்பப்போ அங்கே எங்கேயும் ஃப்ரீலான்சிங். இன்னைக்கு மார்னிங் தான் திடீர்னு டேரக்டர் கூப்பிட்டாரு. இதோ வந்துட்டேன். ஆமா யாருண்ணா ஹீரோ? யாரோ புது ஹீரோ. இதுக்கு முன்னாடி பஸ் கண்டக்டரா இருந்திருக்காரு போல இருக்கு. பஸ் கண்டக்டரா? ஒருவேளை அடுத்த சூப்பர் ஸ்டாரா இருப்பாரோ? ஆக்ஷன். அட நம்ம ஸ்ரீனி அண்ணா. பைரவி வீடு இதானே? ஆமா. நீங்க யாரு? சொல்லுங்க சார், நீங்க யாரு? நான் அவளுடைய புருஷன். 2வது புருஷனா 3வது புருஷனா? கட் கட் கட். இங்க வாப்பா. அவ திரும்ப. அண்ணா ஸ்ரீனிண்ணே, கார்த்திக்ண்ணே,
ஸ்கூல் டேஸ்ல டெய்லி உங்க பஸ்ல வருவேன், ஞாபகம் இருக்கா? கார்த்திக், ஐ அம் கரெக்ட். எப்படி இருக்க? என்னென்ன ஹீரோ ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒரு யோகத்துல ஆயிட்டேன். ஆமா, நீ எங்க இங்க? அண்ணா நான் படிச்சு முடிச்சுட்டு அங்க இங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா போயிட்டு இருக்கேனே. வண்டர்ஃபுல். நீ ஒண்ணு பண்ணு. எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, என்னால போக முடியல. நீ போய் பாத்தீங்கன்னா உனக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ணா நீங்க சூப்பர்ண்ணே. பார்த்து 10 நிமிஷம் கூட ஆல, அதுக்குள்ள ஹெல்ப் பண்றீங்க. என்ன பாராட்டுறதா இருந்தா என் முதுகு பின்னாடி பாராட்டு. அண்ணே நீங்க சூப்பர்ண்ணே. பார்த்து 10 நிமிஷம் கூட ஆல, அதுக்குள்ள ஹெல்ப் பண்றீங்களே. மொக்க போட்டது போதும், முன்னாடி வா. நீ போய் அவர் அப்ரோச் பண்ணு. உனக்கு ஓகேனா சொல்லு. நானும் ஒரு கதை வச்சிருக்கேன். அந்த டைட்டில் என்ன தெரியுமா? இட்லி மாவு. சூப்பர். அடுத்த வருஷத்தோட சூப்பர் ஹிட் படம் இட்லி மாவு. சூப்பர். ஹீரோயின் அம்மா கூப்பிடுறாங்க. நல்லவா சொல்லக்கூடாதா? அவங்க வெயிட் பண்ண சொல்லு, இதை வந்துடுறேன். எங்க விட்ட? நீங்க போய் மாவாட்டுங்க. இப்போ எனக்கு டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. நீ எனக்கு நைட் ஃபோன் பண்ணு, நான் உனக்கு நம்பர் தரேன். அப்புறம் நீ போய் அப்ரோச் பண்ணு. கண்டிப்பா. நான் ஏன் அப்ரோச் ஆரம்பிக்கிறேன்? இதானா ஆண்டவா. சார் இருக்காரா? நீங்க? கார்த்திக் ஃபோன்ல பேசியிருந்தேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கேட்டு வரேன். ஓகே. ஐயோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். சார் நம்ம ஸ்டோரியில் ஒரு ஹீரோ எடுத்தோடனே அது மோட்டர் பைக்ல. சார் நீங்க உள்ள போலாம். ஓகே. ஆண்டவா. May I come in, sir? Hello, sir. I am Karthik. Shall I narrate? Okay, sir. எடுத்தோன்னே நம்ம படத்துல ஹீரோ அப்படியே காட்டிட்டு இருக்கோம் சார். அப்படியே டுவர்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அவங்க 2 பேரும் வெளியே போயிடு. அப்படியே திருப்பி இருக்காங்க சார். நம்ம என்ன பார்க்கணும்னு தெரியல. அப்படியே நம்ம கண்ணு அப்படியே படத்துல அப்படி என்ன சீன் அப்படின்னு பார்த்தா டேரக்டா கிளைமேக்ஸ் காட்டும் சார். கிளைமேக்ஸ் ரெண்டு தேங்காவும் ஃபோக்கஸ் ஆகும். அங்கேயும் அப்படியே zoom பண்ணி கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் போயிட்டே இருக்கும். நீங்க சார் இங்க தான் மெயின் பாயிண்ட். எதை கண்டு பயந்தியோ, என்னத்தை பார்த்தியோ? டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கு. என்ன மச்சான், வேணா அவரை மறுபடியும் கூப்பிட்ட? யாரடா? எல்லாம் அவனுக்கு நெருக்கமானவர் தான். கார்த்திக் மேல லவ் ஜாஸ்தி. ஏய், லவ்னா ஞாபகம் வருது. செல்வம், கேட்கறேனே தப்பா எடுத்துக்காத. உன் லவ் ஓகே ஆகி 2 மணி நேரத்துல ஊத்திக்கிச்சான். ஆமாமா, எதனால அப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எதனாலடா? அது வேற கதமா. கார்த்தி, இது உன்னோட ஜெட்டியா? அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இது ரொம்ப முக்கியமா? டேய், உனக்கு தான்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க உன்ன மாதிரி பிள்ளைங்க மாதிரி தானே. வீட்டுல 3 ஆம்பளைங்க இருந்தாலே கஷ்டம். சரி, உன்னோடதா இல்லையான்னு சொல்லு. ஆமா. டேய் செல்வம், லவ் ஃபெயிலியர்னு சூசைட் கீசைட்னு போயிடாதானே? இது யாருது? அண்ணந்துமா. இல்லம்மா, அப்படி பார்த்தா இவன் டெய்லி சூசைட் பண்ணிடணும். இல்லடா, நான் எதுக்கு கேக்குறேன்னா, இந்த காலத்து பசங்கள்லாம் நல்ல பசங்க. நல்ல பொம்பளை பசங்க தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அது அங்கிள்து. அது அங்கிள்து. அது அங்கிள்து. புரியுது மச்சான். டேய், தெரியும்டா. அதுக்கே இந்த சவுண்ட் கொடுக்குற? அது அங்கிள். டென்ஷன் ஆகுது.
சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கார்த்திக், மாத்திரை கொடுத்து அனுப்புற, ஒழுங்கா போட்டுக்கோ என்ன. சரிம்மா போமா. வரேன். ஏய் சரி மச்சான், நாங்களும் கிளம்புறோம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு நம்ம திருப்பதி ட்ரிப்பு ரெடியா இரு. என்னடா சொல்றீங்க? நாளைக்கா? என்ன ஷாக் ஆற? நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் போறேன். என் பொண்டாட்டியை சமாளிச்சு பர்மிஷன் வாங்கினதே பெரிய விஷயம். இப்ப நீ வரியா இல்லையா? ஏய் நான் திருப்பதி தானே போறோம். நாளைக்கு திருப்பதி போறோம். சொல்லுமா. ஆமாம்மா, அந்த வேலை தான்மா இருக்கும். கண்டிப்பா உனக்கு 2 லட்டு, உங்க அப்பாவுக்கு 4 லட்டு. என்னடா? சரிம்மா வச்சுட்டா? ஓகேம்மா ஓகே. மச்சான் ஏய் சும்மா இருங்கடா. அவ ஃபோன் பண்ணாலே எனக்கு வயிற்ற கலக்குது. தரிசனம் நடக்குதோ இல்லையோ, முதல்ல லட்டை வாங்கி கொடுத்துடணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய் ஓவரா பேசாத. உனக்கும் கல்யாணம் நடக்கும்ல, அப்போ வந்து பாக்குறேன் உன் வீட்டுல. அப்ப நீ என் வீட்டுக்கு தான் வரணும் மச்சி. ஜோசியர் சொன்னது. டேய் ஏய் என்ன மச்சான், மகாபலிபுரம் ரோடு மாதிரி இருக்கு. திருப்பதிக்கு மகாபலிபுரம் ரோட்ல இருந்து நான் புது ரூட் இருக்கா மச்சி? ஆமா மச்சி, புது ரூட். ஸ்ட்ரைட் கனெக்ஷன் டு பெருமாள் சந்தி. ஏய் திருப்பதி தானடா போறோம். ஏய் என்ன கலாய்க்கிறீங்களா? வீட்டுக்கு போனா செத்தண்டா நான் அவகிட்ட. மச்சிஸ் ஓபன் தி வாட்டர். டேய் சத்தியமா சொல்றேன், சைட் டிஷ் மட்டும் காலியாச்சு. மவன நீ செத்தடா. ஏன்டா இந்த சாம்பார்லாம் கூட்டு வரீங்க? விடு மச்சி, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் க்ளீன் பண்ண ஒரு டாக் வேணும்ல, அது இந்த என்ன மச்சான். ஆனா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ. டேய் என்ன சும்மா ஹாப்பி காக்காப்பின்னு மேட்ருக்கு வா. டேய் இரா, அவன் சொல்லுவான். நம்ம கேங்க்லேயே சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்றனா அது நீ தான் மச்சான். எனக்கு தெரியும்டா நீ அவளை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன்னு. தேங்க்ஸ் மச்சி. இன்னைக்கு எல்லாரும் ஏலவதி பேச வச்சா, ஏலவதி பேச. ஏன்டா உயிரை வாங்குற? பேசி தொலைடா. நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டை சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மேரேஜ் கேரேஜ். மச்சி ரொம்ப நம்பாத, எல்லாத்துக்கும் ரெடியா இரு. ஏன்டா இப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறீங்க? என் ஆள் அப்படி இல்ல மச்சி, நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன்டா. என்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிறா தெரியுமா? டேய் உன்னை பத்தி மட்டும் யோசிக்காதடா. உன் அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். பொண்ணுங்களை ஒரு விஷயத்துல மட்டும் அடிச்சுக்கவே முடியாதடா. என்ன ஆனாலும் பெத்தவங்களை விட்டு தர மாட்டாளுங்க. முக்கியமா இந்த அப்பன்களை. பசங்க தான் லவ்ன்ற பேர்ல எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிப்பானுங்க. கரெக்ட் மச்சான், அதனாலதான் அவங்களுக்கு நம்ம வேல்யூவே தெரியல. எல்லாம் கொஞ்சம் மூடுங்க. என் ஆள் அப்படி இல்லை. அவ ஒத்துக்க வைப்பா. அவன் அப்பா ஒத்துக்கலைனாலும் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிவிடா மச்சி. ஏய் என்ன மச்சி உன் முன்னாடி நான் வந்துச்சா? போடா. ஏன்டா ஒத்துக்க மாட்டாரு? உனக்கு என்ன மச்சான் குறைச்சல்? ஒத்துக்கலன்னா லூசுரா அவன். நடக்கும் மச்சி, நான் என் ஆளை நல்லா பார்த்துப்பேன்டா. ஷீஸ் மை குவீன். முக்கியமா ஓம் பொண்டாட்டி மாதிரி கடிக்க மாட்டா. My dick cost a late night fee. Yo dick got the HIV. My dick plays on the double feature screen. Yo dick went straight to DVD. My dick bigger than a bridge. Yo dick look like a little kid's. My dick large like the Chargers, the whole team. Yo shit look like you 14. My dick locked in a cage, right? Yo dick suffer from stage fright. ஹலோ சொல்றி. என்னடி சொல்ற? ஓகே ஓகே. ஐயோ என்ன பண்றது? டேய் சீக்கிரம் எழுந்திரிடா. யார் வீட்ல மேட்டர் தெரிஞ்சு போச்சுடா. டேய் என்னடா எல்லாருக்கும் டைம் ஆச்சு. என்னன்னு சொல்ல. நான் சொல்லலாம்.
ஏய் சொல்லி தொலையண்டா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ வீட்ல தெரிஞ்சிச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன வந்து கூட்டு போக சொல்றா, நாம தான் அதை பண்ணோம். என்ன சொல்றான்? டேய் எங்களுக்கே இப்போதான்டா சொல்ற, கொஞ்சம் பொறுமையா இருடா. ஏய் அதெல்லாம் ஏய் நிறுத்துறா. ஏய் வீட்டை விட்டு வெளியே போய் எது வேணா வச்சுக்க. அது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டா தானே, இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். டேய் அப்பா கிட்ட மரியாதையா பேசு, அவர் என்னோட லவ்வர். அம்மா அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன், அவ இல்லாம என்னால முடியாதுமா. சரிடா, தெரிஞ்சு போச்சுன்னா என்ன, அவங்க வீட்ல போய் சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண சொல்லு. இல்லம்மா, அவன் அப்பா ஒத்துக்கல, என்ன வர சொல்றா. இது என்னடா லூஸ் தனமா இருக்கு, அவ லவ் அவ தான் ஃபேஸ் பண்ணணும். என்னம்மா எப்படிமா? என்ன எப்படிமா? நீ இப்ப ஃபேஸ் பண்ணல, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க. பொண்ணுங்கன்னா ஃபேஸ் பண்ண மாட்டாங்களா எதையும், பசங்க தான் எல்லாம் பண்ணுவாங்களா? உங்களுக்கு எல்லாம் பெத்தவங்க இல்ல? அவளால ஃபேஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அப்ப அது லவ்வே இல்லடா. நீயும் வேணும், அவங்க அப்பா அம்மாவும் வேணும்னு அவளை ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லு. அவளை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. மன வரையில அவளை தூக்கிட்டு போயெல்லாம் உட்கார வைக்க முடியாது. என்ன பண்ற? டேய் இந்த வயசுல உனக்கு என்னடா லவ்? என்னை விட 3 வருஷம் தான் நீ பெரியவன், நீ மட்டும் டெய்லி பிரியாணி சாப்பிடல. ஓகே ஏய் எப்படியா ஒழிஞ்சு போங்க. பெத்த கடனுக்கு ஏதாவது பண்றேன். அவளை வீட்டில் பேச சொல்ல. ஆனா எங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணலாம் நினைச்ச அவனை எங்களை மறந்துடு. டேய் அப்பாவே ஓகே சொல்லிட்டாரு பாரு, அவளை உடனே வீட்ல போய் பேச சொல்லு. அப்படியும் கன்வின்ஸ் பண்ண முடியல, அவ உன்னை சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்ணிருக்கான்னு அர்த்தம். அம்மா நீ வேற காண்ட் எத்தாதம்மா. சரி பேச சொல்றேன். கார்த்திக், அவ பேர் என்ன? சுபா. ரொம்ப முக்கியம், வாங்க வந்து பாத்துக்கிறேன். ஏய் ஏன்டா டென்ஷனா இருக்க? அவகிட்ட ஃபோன் வரட்டும்டா. ஏய் நீ ஏன்டா டென்ஷனா இருக்க? ஆனா ஒண்ணு மச்சி, எங்களால உன் மொட்டை ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுல, சந்தோஷப்படு. அவன் லட்டு என்னடா பண்ணா? இவன் கார்ல வச்சான்னு போய் சொல்லிட்டான் மச்சி. அதுக்கு அவன் முண்டாட்டி வந்தா திருப்பதி லட்டோட வா, இல்ல கடிக்கிற கடியில உடம்பு குஷ்பு இட்லி மாதிரி வீங்கிடும். ஹலோ ஹலோ. என்னடா? சரி சரி இரு இரு, நான் சொல்றது கொஞ்சம் இல்ல. நான் ஆனா நீ ஹலோ ஹலோ. டேய் என்னடா சொல்றா? ஏய் அவன் இப்ப வேற மாப்பிள்ள கூட 2 நாள்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரண்டா. ஒத்துக்கலன்னா செத்துரும் சொல்லி பிளாக்மெயில் பண்றான்டா. டேமிட் கை. டேய் நீ ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆவற? ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆவற? நமக்கு ஒரு பத்திரிக்கை கூட வைக்கல பாத்தியா? டேய் மூடுறா மச்சி. இப்போ அவ என்னடா சொல்றா? என்ன வந்து கூட்டு போ, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. மச்சான் இது ஒன்றும் சினிமா இல்லடா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிப்பாரு. 2 நாள்ல எப்படா கல்யாணம் அரேஞ்ச் பண்ண முடியும்? நான் சொல்ல டவுட்டா இருக்கு மச்சான். உனக்காக வீட்டில் போராடி கன்வின்ஸ் பண்ண முடியாத பொண்ணை நம்பி போகாத. உங்க அம்மா சொன்ன மாதிரி அவளை வீட்டில் பேச சொல்லு. அது எவ்வளோ நாளாலும் சரி. டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, எனக்கு அவ வேணும். உங்களெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. என்னடா புரிஞ்சுக்காம பேசுற? இவனுக்கு கூட தான் திருப்பதி லட்டு வேணும், உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்க மச்சி. நீ போய் அப்படி நின்னா உங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ அசிங்கம். ப்ளீஸ் திங்க்டா. நான் போறேன். உங்களா இவன் ஒருத்தன்டா உன்னோட டார்ச்சர்ரா. டேய் அருண் ஃபோன் போடுறா. அவன் சின்னமலை பசங்களோட சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவான். நீ விக்டர் ஃபோன் போட்டு 4 பசங்க மட்டும் பொண்ணு ஏரியாவுக்கு வர சொல்லு. பொண்ணு வந்த பிறகு 2 பேரும் பைக்கில் ஏற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம். அங்கே நம்ம விக்டர் சித்தப்பா தானே ரிஜிஸ்டர் இருக்காரு, அவரெல்லாம் பார்த்து கவலைப்படாத மச்சி. முடிவு பண்ணிட்டோம்ல, பொண்ணு ஸ்ட்ராங் தானே. 1000 பேர் எடுத்து வந்தாலும் அவனை விட்டு தர மாட்டான் மச்சி. அவளை பற்றி எனக்கு தெரியும்டா. ஹே என்னடா ஃபீலிங்கு? இல்லை மச்சான், நம்ம கூட வளர்ந்த பையன் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. போதும் போய் சொன்ன வேலையை செய்யுங்கடா. டேய் அவள்கிட்ட சொல்லிட்டியா? மெசேஜ் பண்ணிட்டு இருக்க மச்சி, ரெடியா இருப்பா. சரி வா போகலாம். மச்சி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் சொல்லிடுறா. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு. டேய் ஏன்டா இப்படி பேசுற? அப்பெல்லாம் எதுவும் ஆகாதுடா. அதுக்கு இல்லைடா, ஆட்டோலாம் எழுதி ஒட்டியிருக்காங்க, பாம்பை நம்பு பெண்ணை நம்பாதேன். அதுக்கு தான். அப்பெல்லாம் எதுவும் ஆகாதுடா. இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் ட்ரீட்டு. எல்லாம் ரெடி மச்சான். மற்ற பசங்கலாம் பக்கத்துல இருக்கானுங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேர். மச்சான் என்னடா இன்னும் அவன் வரல? எனி டைம் வந்துருவான் மச்சான், கவலைப்படாத. அவள் வராலே இல்லையோ
எனக்கு ஆய் வர மாதிரி இருக்கு. ஹலோ என்ன இங்க எல்லாம் ரெடி, இன்னும் எவ்வளவு நேரம்? என்னது? ஓகோ ஷே, என்னடா டேய் அவ போற தெரிஞ்ச அவன் அண்ணன் விஷம் குடிச்சிட்டான்டா. என்னடா சொல்ற? இவ போறதா அண்ணனுக்கு அப்புறம் தெரியும். மச்சான் இதுல ஏதோ வில்லங்க இருக்குடா. உன் ஆளு உன்னை நல்லா கவுக்குறா. ஒழுங்கா வா போயிடலாம். டேய் என்னடா யோசிக்கிற? மச்சான் நான் மேல போறேன். டேய் லூசாடா நீ. அது ஏதோ லூசு குடும்பம் மாதிரி இருக்குடா. வாடா போலாம். என்னடா சொல்ற? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவளுக்கு சேர்த்து விஷம் கொடுத்துட்டாங்கன்னா? இது என்ன கோயில் பிரசாதம் ஆளாளுக்கு தூக்கி கொடுக்க? கொஞ்சம் யோசிடா. உண்மையிலே அவன் அண்ணன் விஷம் குடிச்சிருந்தா நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். அங்க பாரு யாரும் இல்ல. உன்னை நல்லா ஏமாத்துறாடா. நான் போறேன். அவளுக்கு எதாவது ஆச்சுன்னா தாங்க முடியாதுடா. போறேன். ஏய் இருடா, உன்னோட டார்ச்சர்டா. வாட்ஸ்அப் கைஸ், இங்கே இருங்கடா, நாங்க மேலே போயிட்டு வரோம். சரி வா வா. உள்ள இந்நேரத்துக்கு என்னடா நடந்திருக்கும்? இந்நேரத்துக்கு குடும்பத்தையே காப்பாத்திருப்பான்டா. அவ்வளோதான்டா. அதுக்காகவே அவனுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்கடா. ஏய் என்ன? இல்ல மச்சி, அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. பார்க்க சூப்பரா இருப்பா. இந்த செல்வம் பையன் மடிக்கிறான்னு ஒரே பயமா இருக்குடா. ஐம் ஸ்கேர்ட். ஏய் அங்க பாருடா. ஏய் சீக்கிரம் வாடா. மச்சி ஏதோ பிரச்சனை, வண்டியை ரெடியா வைங்கடா. என்னடா ஆச்சு? டேய் அண்ணன்ல விஷம் குடிக்கலடா. அது ஒரு டுபாக்கூர் ஃபேமிலிடா. அப்ப அவளை கூட்டு வர வேண்டியதானே? வர முடியாதுன்னு சொல்லிட்டாடா. டேய் அப்புறம் வர சொன்னாலா அவ? டேய் அந்த கான்ல தான் அவன் அண்ணனை அடிச்சிட்டான்டா. அவங்க வீட்டில் எல்லாரும் ஓடு கத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. நல்ல வேலை நாங்க எஸ்கேப். சரி சரி வாங்கடா போலாம். இதுக்கு மேல இருந்தோம் நம்ம காலி. டேய் நீ என்னடா யோசிக்கிற? அப்ப வர முடியாதுன்னு சொன்னப்ப என்னால நம்பவே முடியலடா. நீ அம்மா அப்பெல்லாம் தூக்கி என்ன வந்தாண்டா அவளுக்காக. டேய் நானா அப்பயே சொன்னேன்ல, நீ எல்லாம் இப்படி ஏமாறணும். என்னடா தலைவிதி? போடா சார். அவங்க எங்க தான் நிக்கறானுங்க? வாங்க சார். மச்சான் அங்க 4-5 பேர் வராங்கடா. ஐயோ போலீஸ் வேற வராங்கடா. வரட்டும்டா வரட்டும். ஆர் தே பிளேயிங்? நாம தானே வந்தோம். நாம தான் கம்ப்ளைன்ட் பண்ணோம். டேய் நீ எங்கடா போ? We got one complaint. Note it down. அம்மா! என்னடா பாக்குற? இல்லக்கா யூபிஎஸ்னு எழுதி இருக்குமே, அதான் பார்த்தேன். டேய் அது ஐபிஎஸ்டா. நான் என்ன பேட்டரி சர்வீஸா பண்றேன்? கொஞ்சம் மூடிட்டு இரு. என் வீடு புகுந்து என் பொண்ணை கடத்த பார்த்திருக்கான். கம்ப்ளைண்ட்ல இருக்கு. அவன் மேல ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். எல்லாம் உங்கள் பொண்ணோட வார்த்தையில் தான் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். மச்சி எப்படிரா? சீரியஸ் ஹார்ட். நல்ல காஞ்ச மாடுங்க போல நம்மளையே எப்படி பாக்குறானுங்க பாரு. நோ நோ. எஸ் அதே பிரபுதா. ஹி இஸ் மை லவர், காதலன். ஸ்ருதி நான் சொல்றது புரியலையே. உங்க பாருங்க போ. பிரபுவை வெளியே விட்டுடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். எங்க போ சொன்னாலும் போறேன். ஐயோ சார் யார் மேலே ஃபால்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வேதை எடுத்துரு. இங்கே என்னடே தம்பி கல்யாணம் ட்ரீட் எப்போ? டேய் பொன்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிப்பு வரும். எங்கடா அவன்? அங்க இருக்கான். அங்க இருக்கான். டேய் அண்ணன்டா. டேய் என்னடா இதெல்லாம்? சரி ஒன்றும் பயப்படாத, பார்த்துக்கலாம். அண்ணே நீ உள்ளே கடை. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அதான் நீ வந்துட்டியே. இங்கேருந்து போகும்போது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். அது நீ தான்ப்பா பார்த்துக்கணும். டேய் கொஞ்சமாவது அடங்குடா. சரி பொண்ணு ஸ்ட்ராங்கு தானே? 1000 பேர் ஏற்று வந்தாலும். டேய் நான் சொல்ல நிறுத்து. அவள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கல்யாணம் கஷ்டம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசிட்டு வரேன். அண்ணன் யார் நீங்கள்? நான் தான் பையனோட அண்ணன் டாக்டர் ராஜா. ஐ எம் லாயர் குமார். ம், அவங்க தம்பி மேலே கிட்னாப் கேஸ் போட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். 2 பக்கம் விசாரிங்க சார். அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு விசாரிங்க. அந்த பொண்ணு கால் பண்ணதால தான் தம்பி போயிருக்கான். இவனை யாரு கூப்பிட்டா? நல்ல ஒரு பொறுக்கி பையனை பெத்து வச்சிருக்காங்க. இருங்க மேடம், நான் பேசிட்டு இருக்கேன்ல. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் விசாரிக்க முடியாது சார். ஹலோ. எஸ் சார். எஸ் சார் வந்திருக்கார் சார்.
ஓகே சார், நாட் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன் சார். சார், நீங்கள் மினிஸ்டரோட ஃபேமிலி டாக்டரா? யா. உட்காருங்க சார். சொல்லவே இல்லை. ப்ளீஸ் மேடம், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க. புரியலையா? வெளியே வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். சரி சார். சொல்லுங்கள் சார், என்ன பண்ணலாம்? என்னம்மா, பையன் யாருன்னு தெரியுதா? அவளை ஏன் சார் கேக்குறீங்க? அதான் நான் உங்க ஹலோ, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, இதனை உங்க வீடா? நீ சொல்லு, பயப்படாம சொல்லுமா. மச்சி, குண்டா மூஞ்சி கவுத்துரா போல இருக்குடா. இருடா. என் கூட படிச்ச பையன் சார். வெரி குட். நீயும் அவனும் லவ் பண்றீங்களா? சொல்லுமா, தைரியமா சொல்லு, யாருக்கும் பயப்படாத. நான் அவனை பார்த்தே பல மாசம் ஆச்சு சார். எனக்கும் அவனுக்கும் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, என்ன பார்த்து சொல்லு. நான் ஏன் சார் வர சொல்லணும்? நான் சொல்லல. இப்ப நீ சொல்றத வச்சுதாம்மா எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் என் தம்பி ஜென்மத்துக்கு உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஒரு தடவை தான் சொல்ல முடியும். ஓ அப்படியா? அப்ப நீ பண்ண ரிசிப்ட் கால்ஸ் எடுத்து காட்டுடா. அண்ணன் விடுன, பேசாம இருடா. நான் பேசிட்டு இருக்கேன்ல, நம்மள என்ன லூசா? ராஜா, ஒரு நிமிஷம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன். போயிட்டேன்னா கிடைக்க மாட்டான். பார்த்தா பக்கா ஃப்ராட் குடும்பம் மாதிரி தெரியுது. கல்யாணம்னா பண்ணிக்கலாம். இல்ல சார், அவனே வேணான்னு சொல்லிட்டான். கொஞ்சம் கூட தகுதியே இல்லை சார் தம்பிக்கு அவங்க. இப்போ நம்ம வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளே அவனை கொலை பண்ற மாதிரி ஆயிடும். அவன்லாம் பொண்ணா சார், விடுங்க. ஏன் சார், என் பொண்ணு தான் அந்த பையனை தெரியாதுன்னு சொல்றால, அவன் மேல கேஸ் புக் பண்ணுங்க சார். ஹலோ, பையன் பெரிய இடம், ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பொண்ணு தான் அவனை கூப்பிட்டான்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஒழுங்கா பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்க, இல்லைன்னா உங்களை தான் உள்ள போடணும். சார், என்ன சார் சொல்றீங்க? கிளம்புங்க சார். வாமா. அண்ணா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். டேய், நீ ஏன்டா அழுவுற? லவ் ஊத்திக்கிச்சுன்னா என்ன? இதோட நல்ல பொண்ணா, சூப்பர் பொண்ணா உனக்கு கிடைப்பாங்கடா. மறுபடியும் லவ் பண்ணு. நீ இன்னும் 1000 பொண்ணு கூட லவ் பண்ணலாம்டா. எது 1000? உனக்கு என்னடா குறைச்சல்? இந்த மச்சான், நீ தானே கூட போன? டேய், உன் மனசுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத பொண்ணாவ. ஒரு மொக்க ஃபிகருக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணாதடா. நீ மட்டும் அவன் குடும்பத்துக்கு போயிருந்தே வச்சுக்கோயேன், அவங்க அப்பா அண்ணன் மாதிரி நீ ஒரு டம்மி பீஸாக இருந்திருப்படா. இவ்வளோ நடக்குதே, அவங்கள பார்த்தியா? கட்டிங் போட்ட குரங்கு மாதிரி ரியாக்ஷனே இல்லாமல் இருந்திருந்தாங்க. எஸ்கேப் ஆகிட்ட, சந்தோஷப்படு. வா போகலாம். இங்க வா, இங்க வா. செல்வம், என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? மாடியிலம்மா, பசங்க கூட இருக்காங்க. ஓ, சரி சரி, நீ அவன் கூட போயிரு. சாப்பிட்டாரடா அவன்? பஸ்க்கு போதுற பாவம். அட, புள்ள மேல அக்கறையை பாரு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க சொல்லிருப்பேன். ஏய், என்னடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டேன்? எந்த அப்பனுக்கும் தன் பிள்ளையோட லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மட்டும் தாங்கிக்க முடியாது. தன் பிள்ளைய ஒருத்தி வேண்டாம் சொல்லிட்டாள்னு கோபம் தான் வரும். இங்க வாடா. பா. ஆமா, அந்த பொண்ணோட அண்ணனுக்கு செம அடியாம. ஆமாப்பா, வாயு ஒஞ்சு. என் பையனாச்சா? நானும் அந்த காலத்துல காலேஜ்ல என் ஃப்ரெண்டோட லவரை ஒருத்தன் கிண்டல் பண்ணான். போட்டு மிதிச்சு எடுத்துட்டேன். உங்க குடும்பத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுப்பா. சரி, அதை விடு. ரொம்ப ஃபீல் பண்ணானடா. ஆமாமா, ரொம்ப அழுதான். எங்களாலே அவனை அப்படி பார்க்க முடியல. ஏய், இவன் எதுக்குடா அழனா? இவன் யாரா என் பிள்ளை வேண்டாம் சொல்றதுக்கு? ஏய், நான் காலேஜில் பார்த்தேன், என் பிள்ளைக்கு முன்னாடி அவர் சப்ப ஃபிகர்றா. அது என்னமோ கரெக்டு தான். ஏய், என் புள்ள நினைச்சா இன்னும் 10 பொண்ணுங்களை கூட லவ் பண்ணுவான். சிங்கம்டாவன். ஏன் ஒரு தடவை ஸ்டேஷன் போட பத்தாதா? போடா ராஸ்கல். இதை பார்த்துக்கிட்டா இப்படிதான். மச்சி, வாடா, எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம். உங்களெல்லாம் தூக்கி எரிச்சிட்டு போனல, எனக்கு தேவைடா. விடுறா, அவெல்லாம் ஒரு பொண்ணு, அந்த மூஞ்சிக்கெல்லாம் ஒரு லவ்.
உன்னை பார்க்க பசங்கள்லாம் வந்திருக்காங்க பாருடா. டேய் போடா. கலங்காதே நண்பா கரையேறு அன்பா அவ என்ன கொம்பா நீ நில்லு தெம்பா. டேய் ஏன்டா போடா. ஏ போடா அட பொம்பளதான் பீடா அத துப்பி விட்டு வாடா அவ கேஸ் போன சோடா ரோடா ஓ நெஞ்சிக்குள்ள லோடா நீ வச்சு புட்டா ஸ்பீடா அத தூக்கி போட்டு போடா. கலங்காதே நண்பா கரையேறு அன்பா அவ என்ன கொம்பா நீ நில்லு தெம்பா. முன்னோர்கள் சொன்ன பழமொழிய கேளு பொன்னோட ஆசை குடிகெடுக்கும். பல பேரு ஆண்டி பணமிழந்து போண்டி பெண் பின்னே ஓடி உயிரிழந்தா புகையில விரிச்சு புட்டா தரமிழந்து போகும். பொம்பல சிரிச்சு புட்டா எல்லாமே மேலும் கீழும் போவது ஏண்டா அட நம்பி விட்ட நெஞ்சில் குத்துறா மோகினி போல நல்ல அம்பலைக்கும் அப்பு வைக்கிறா. ஏகலங்காதே நண்பா கரையேறு அன்பா அவ என்ன கொம்பா நீ நில்லு தெம்பா. கண்ணால பேசி காதலத்தான் வீசி பொய் மாறா மாறி மயக்கிடுறா. நைசான ரோசா செய்வாடா தாஜா டாட்டா தான் காட்டி கிளம்பிடுறா. பொம்பள மனசு ஒரு புதிரு என்று போடா ஆம்பள நிமிந்து நின்று அஞ்சாம வாழ வாழ நீ இங்க வாடா நீ தண்ணி கிண்ணி போட வேணாண்டா. காதலுக்காக நீ தாடி கிடி வைக்க வேணாண்டா. கலங்காதே நண்பா கரையேறு அன்பா அவ என்ன கொம்பா நீ நில்லு தெம்பா. ஏ போடா அட பொம்பளதான் பீடா அத துப்பி விட்டு வாடா அவ கேஸ் போன சோடா ரோடா ஓ நெஞ்சிக்குள்ள லோடா நீ வச்சு புட்டா ஸ்பீடா அத தூக்கி போட்டு போடா. ஏண்டா
பெங்களூர்ல வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தியா? ஆமாம். இது எப்படா நடந்துச்சு? இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்குது. இந்தா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏய் ஏன்டா இன்ட்ரெஸ்ட் இல்ல? இல்ல மச்சி, அப்பா கேக்குறாரே அதான். கார்த்திக், நான் சொல்றத கேளு. போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. மா சும்மா அப்ளை பண்ணுமா. நானும் அதை தாண்டா சொல்றேன். சும்மா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. ஒத்துக்கடா மச்சான், பெங்களூர்ல லாட்ஸ் ஆஃப் கியூட் கேர்ள்ஸ்ரா. நீ போனேன்னா உன் மூலியமா நாங்களும் செட்டில் ஆயிருவோம்ல. ஆமாண்டா மச்சான், சொல்றேன்னு கோச்சிக்காதடா. நீ இங்க கொஞ்ச நாள் இருக்க வேணாம். எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. போய் பாருடா. இங்க வீட்டில் உள்ளவங்களாம் டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்கல்ல. சரி போகிறேன். சக்ஸஸ். ஆனால் பிடிக்கலன்னா அடுத்த நாளே திருப்பி வந்துடுவேன். அது கரெக்ட் டிசிஷன். அப்படியே பண்ணு. உள்ள போய் ஒழுங்கா பேசுறா, திமிரா பேசாத. ஆல் த பெஸ்ட். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்பு. இவன் திருந்த மாட்டான். வெல்கம். நம்மளுக்கு இவ்வளோ மரியாதையா? சாரி, ராங் ரூம். நோ வெயிட். நீங்க தானே கார்த்திக்? எஸ். ப்ளீஸ் கம். தேங்க்யூ. வெல்கம் கார்த்திக். ஐம் ரோஸ். Hello, இந்த சென்ட்ரல்ல ட்ரெயினராக இருக்கேன். ஷீ இஸ் மிஸ்ஸஸ் பிரதிபா ஆகே Hello, ma'am. அண்ட் திஸ் இஸ் கிரீஷ். ஹலோ சார். ஸோ கார்த்திக், உங்களுக்கு தெரியும் FFBA மீடியா ரிசர்ச் சென்டர் பெங்களூர். இது ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இங்கே வரவங்கெல்லாம் இந்தியா அப்புறம் வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு ரிசர்ச் டிப்ளமோக்காக இங்கே வராங்க. ஸோ அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ட்ரைனிஸ். உங்களோட டைம் பீரியட் 11 months. இந்த 11 monthsல நீங்கள் அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்பணும். அந்த கான்ஃபரன்ஸில் அந்த ஃபிலிம் செலக்ட் ஆச்சுன்னா நம்மளோட சென்டருக்கு நிறைய இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் கிடைக்கும். எஸ் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். குட். ஸோ வி saw your profile, we liked it. தேங்க்யூ சார். How do you think you can contribute from your side for the same? ஸோ தட்ஸ் ஆல். ஓகே கார்த்திக், இன்னும் 3 நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். All the best. டேய் ஒழுங்கா போய் சேரு. ஏதாவது என்ன இன்ஃபார்ம் பண்ணு. சரிடா. அப்புறம் நீ போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணு. நடந்ததே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. அதெல்லாம் சரி, நீ கொஞ்சம் பிரியாணியை கம்மி பண்ணி அண்ணியை மம்மி ஆக்கிற வேலையை பார். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி அப்பாட்ட சொல்லிட்டு போ. போயிட்டு வரேன்ப்பா. வெரி குட் வெரி குட். இதா இவ்வளோதானா? எப்படி இருந்தாலும் உங்க அம்மா எனக்கு தெரியாம இன்னும் பணம் கொடுத்துருக்க சும்மா போறேன். இது இருங்க. போறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ. ஃபோன் பேசிட்டே போவாத. கார் எடுத்துட்டு போவாதன்னா கேட்குறியா நீ? அம்மா மொக்க போடாதம்மா. சரி. சரிப்பா. போயிட்டு வரேன் அண்ணி. உடம்பு பார்த்துக்கோ கார்த்தி. சரி மச்சான், போயிட்டு வரேன். சரி ஃபோன் பண்ணுங்க. பாய்டா. உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதுவும் அவளுக்காக. டேய் இந்த சென்டிமெண்ட்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. தயவு செஞ்சு கிளம்பு. சரி நான் போயிட்டு வரேன். பாய் பாய். பாய்டா. பாய்ப்பா. பாய்மா. தம்பி, யாருப்பா இங்க கோவிந்த்? ஹலோ, யாருண்ணா நீங்க? எங்க அண்ணன் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? தம்பி தம்பி, ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிரு. நான் இங்க புதுசு. எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவர்கிட்ட தான் கேட்க சொன்னாங்க. ஓ புதுசா? இப்போ மணி என்ன?
ஒரு 7:50. இன்னும் 5 நிமிஷம். சூரியன் வெயில் சுடும், என்னோட பம்பர் ஸ்டார் நிழல் தொடும். பம்பர் ஸ்டாரா? கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எவனா இருப்பான். சார் நீங்க அவர் தானே? அவர் வேற, நான் வேற. அவர் பவர், நான் பம்பர். சார் நம்பவே முடியல சார். என்ன சார், இங்கேயும் ஒரு காதல் கதையா? அவ பேரு லத்திகா தானே? இல்ல சார், மஞ்சு. ஓ, இதெல்லாம் ஒரு சும்மா செட்டப் சார். எல்லாம் அவளை கரெக்ட் பண்ணதா 3 வருஷமா ட்ரை பண்றேன் சார், ஒன்றும் முடியல. அப்போ பம்பர் ஸ்டார் எல்லாம் பில்டப் தான் சார். அவரை மாதிரி ஆக முடியுமா? தெரியுதுல்ல. சுடுதண்ணி எடுத்து வை. பம்பர் ஸ்டார். நான் அவனை பார்த்தே பல மாசம் ஆச்சு சார். எனக்கும் அவனுக்கும் ஒண்ணும் இல்ல. இனிமே பொண்ணு லவ்னு சுத்துவ, ஒரு பொண்ணு கூட பார்த்து சிரிக்க கூடாதுடா. ஒரு பொண்ணு கூட. சாப்பிட்டீங்க சார்? நீ காலேஜ் போங்க சார், பின்னாடி ட்ரைனிஸ் வருவாங்க. என்ன சவுண்டு? Hello sir, welcome. Hello sir. Hello sir. Hi sir. Hi. What? இப்ப தெரியுதா நான் எவ்வளவு மொக்க ஃபிகர்னு? பாய். யாரா? இவனுங்களா? இவனுங்களுக்கு தெரிஞ்சா இங்கே வந்துருவானுங்களே. சொல்லு மச்சான். என்ன மச்சி, எப்படா இருக்காங்க? ஏதாவது ஃபிகர் இருக்கா? மச்சான், இது ஒரு பாய்ஸ் காலேஜ்ரா. செம்ம மொக்கையா இருக்கு. பாய்ஸ் காலேஜாண்டா? பாய்ஸ் காலேஜா? மச்சி, நாங்க அப்புறம் கூப்பிடுறோம், தயவு செஞ்சு போனை வச்சிரு. செம்ம காலேஜ்ரா. இருந்தா இந்த மாதிரி இருக்கும். டே கார்த்தி, இந்த மாதிரி இடத்துல போட வேண்டிய ட்ரெஸ் ஆடா இது. ச்சே, ஞானப்பழம் மாதிரி. ஓகே. Hi Karthik, please come. Hi ma'am. Welcome Karthik. Thank you ma'am. எப்படி இருந்தது journey? Nice. Stay comfortable. Wow, what a wonderful place. மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். Oh, that's great. இன்னையில இருந்து உங்க training session ஆரம்பிக்குது. As I told you earlier, we have selected from all over India. 10 girls. தெரியும் மேம், பார்த்தேன் மேம் வர வழியிலே. மிஸ்டர் கார்த்திக், ஆக்சுவலாக எங்கள் பாய்ஸும் இருக்காங்க. ஓகே மேம், கேன் ஐ கேரி ஆன்? ஓ ஷூர். இன்னிலேருந்து உங்கள் ரிசர்ச்க்கான செஷன் ஆரம்பிக்குது. தட்ஸ் இட் கார்த்திக். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாய், என் பேர் கார்த்திக். ஓ,
Hi, my name is Karthik. I'm going to train you in film and television based subjects. Okay, sir. சார் Huh? Yes? சார் தமிழா சென்னை அதானே பார்த்தேன். நம்ம பசங்க தானே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வெளில ஓடுவானுங்க. நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன், என்ன போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஸோ டுடே we are going to start with body language. That is histrionics. Hey, it's LED Flatron. So என்ன எல்லா பசங்க கீழே பார்க்குறாங்க, ஒருவேளை ஜிப்பு போடலையோ. 1 minute. அப்பா காப்பாத்திட்டியே காப்பாத்திட்டியே. சார் என்னடா என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் எடுத்துட்டு இருக்க டைம்ல இல்லை. So Wow. it's okay. Dude, ask him. Sir, Yes. I have a doubt, sir. But sir, Quentin Tarantino has said I couldn't spell anything, I couldn't remember anything, but then I would go to a movie and I know who the characters were and who directed it and everything else. So, do you think the histrionics of an actor depends only on the creator's vision? Okay. Or also on the actor himself? It's a wonderful question. Superb. What's your name, Thambi? Abhishek. Abhishek. So, according to your question, so for further details, refer to www.google.com. Wow. Wow. Okay. Okay, today's session is over. Meet you all tomorrow. Bye, sir. Bye-bye, sir. Bye. Ayyo. Bye. Thank you, sir. Sorry, sir. Sorry. Actually, I missed the session. Sir? Sir? சொல்லு. It's okay. Tomorrow don't miss. Otherwise, I will miss you. What, sir? If at all you want any private special classes, do let me know. Oh, that's so sweet of you, sir. But no, my friends in the class will tell me. Okay. Okay. Bye, sir. Bye. What a kulfi. Wow! Hi, sir. Hi. என்ன பாக்குறீங்க? அது ஒன்றும் இல்லடா. சரி வா சாப்பிட போலாம். சரி வாங்க போலாம். வாங்க சார். என்ன சார் வந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் சார். ஸ்டேலாம் ஓகேவா?
செம்மையா இருக்கு. மஞ்சள் டேய் என்னடா பண்ற? நீங்க பண்றது தான் சார் நானும் பண்றேன். போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சரி சார். ஏன் சார் இவன் இப்படி இருக்கான்? அவன் எப்பவுமே திருந்த மாட்டான் சார். இவளை கரெக்ட் பண்ணதுக்கு இதான் சரியான டைம். Now tell me you're in love with him, right? Yeah. Like, don't have more doubts. You know, in life, one is always better than the other. Don't keep looking for... Surely. I know. Yeah, that's what I'm trying to tell you. Yeah, true. Everybody has some ஓ good qualities as well. இதுக்கு தான் என்ன கழட்டி விட்டீங்களா? Look for the good. சார் சார் இங்க சாப்பாடோட வந்திருக்க நீங்க தண்ணி போடா. சீ, இங்கே அசிங்கப்படுத்திட்டாரப்பா. Hi, sir. You're okay? வாட்டர் பாட்டில் ஃபில். சொதப்பிட்டே கார்த்தி. என்னப்பா இந்த பசங்கெல்லாம் இப்படி சுத்துதுங்க? ஒரே ஃபாரின் கல்ச்சரா இருக்காங்கப்பா. என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? நம்ம ஊர்ல பொண்ணுங்களே தம் அடிக்குது. இங்க எல்லாம் அமெரிக்கன் ஸ்டைல் தான் சார். இங்க இருக்கிறதெல்லாம் பணக்கார பசங்க. இதுக்கு முன்னாடி இந்த பசங்களை பார்த்திருந்தா அவ்வளோதான். இவங்களும் அது பரவாயில்ல சார். ஆனால் அதுலேயும் சில பேர் அடுக்கொடுக்குமா இருக்காங்க. ஆமா இந்த அனுஷா எந்த ஊரு? அங்க என்னையா பாக்குற? ஒன்றும் இல்லை சார், எல்லாம் வயிற்றுச்சல் தான். சரி உட்கார். சார் மஞ்சன்னு சொன்னா துடிக்கும் சார் என்னோட டேய் நெஞ்சு சார் நெஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அவனை லவ் பண்றா. சார் நீங்க தெய்வம் சார். என்ன சார் சொல்றீங்க? அட அவனை லவ் பண்றடா. அட போ சார், நான் கிட்ட போனாலே காண்டாவுறா. நீ வேற. இங்க வா, நான் சொன்னேன். என்ன சார் பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, கிஸ் அடிக்க வரீங்க? அடச்சி இதோ பார், நீயும் பின்னாடி 3 வருஷமா நாயா சுத்துற. அவகிட்ட இந்த எத்தனையோ வாட்டி திட்டு வர வாங்கியிருக்க. ரொம்ப கேவலமா திட்டுற சார். ஆனா அப்படி இருந்தும் ஒவ்வொரு வாட்டியும் உன்கிட்ட மட்டும் ஜெர்க் ஆவறானா, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு சூடு சொரணை இல்லேன்னு அர்த்தம். நீயே சொல்லு சார். அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனா உன்னை அலைவிடுறா. என்ன சார் சொல்றேன்? பொண்ணு வந்து பொண்ணு மாதிரி என்ன லவ் பண்ணு நோண்டிக்கிட்டே இருந்தா உன்னோட வேல்யூ தெரியாம உன்னை கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாளுங்க. ஆனா அதுவே கண்டுக்காம விட்டு பாரு, புண்ணு ஆடுற மாதிரி அவங்க திமிரும் அடங்கி பின்னாடியே வருவாளுங்க. அப்போ சீனை போடு. சே என்ன தத்துவம் சார். ஓகே. ஆமா இதெல்லாம் எப்படி தெரியும் சார் உனக்கு? சுவாமி இது உங்க திருவிழா ஆடலாம். மேலவே நீங்க சாமி தானா? சத்தியமா? யா இட்ஸ் மீ. ரியலி? அட ஆமாண்டா. அப்போ உங்க மெசேஜ் தான் என்ன சுவாமி? சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. பொண்ணுங்க மனசு தோசை மாதிரி ஒரு பக்கம்தான் வெள்ளை, பசங்க மனசு இட்லி மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் வெள்ளை தான். சாமி சார் நீ முருகன் சார், முருகன். டேய் நான் கார்த்திடா. ரெண்டும் ஒண்ணுதான் சார். 2 பொண்ணை கரெக்ட் பண்ண அந்த முருகனே ரூபத்துல வந்து ஏன் கண்ணை இல்ல இங்க இருக்கிற எல்லா பசங்களோட கண்ணை திறந்து விட்டார். நாளையில இருந்து பாருங்க சார் என் கெத்த. அவளை என் பின்னாடி சுத்த வச்சு நான் பம்பர் ஸ்டாரன் காட்டுறேன் சார். கூல் கூல். கிறிஸ்டல் வெண்ணிலா வைஃபை கண்கள் அசைத்து வாக்கிங் போகிறது. நியூட்டன் தியரி மாறி போச்சு, கால்கள் நிலத்தில் பறக்கிறது. நிதானோ நிதானோ என் கண்ணெதிரே நடக்கும் பியானோ. அதானோ அதானோ என் ஹார்மோனுக்குள் டியூனோ.
கிறிஸ்டல் வெண்ணிலா வைஃபை கண்கள் அசைத்து வாக்கிங் போகிறது. நியூட்டன் தியரி மாறி போச்சு, கால்கள் நீளத்தில் பறக்கிறது. கலர்ஃபுல்லா சில யுவதிகள் கனவெல்லாம் சில நூறுகள். ஓ பவர்ஃபுல்லா சில பார்வைகள், பரவசம் சில பேச்சுகள். கேலண்டர் நாள் எல்லாமே லாவெண்டர் பூவாசமே, இடைவேளிகள் இங்கே ஏதும் இல்லை 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 இல்லை. யூட்டே இல்லா பருவங்கள், டவுட்டே இல்லா இளமைகள், கியூட்டான பூர்வங்கள் அருகில். முன்னாள் சோகங்கள் நோ நோ நெஞ்சத்தில், பெண்ணால் மாற்றங்கள் ஏ ஏ எண்ணத்தில். Let's live the day. எப்படி இருக்கே? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஒன் செகண்ட். எப்போ வீட்டுக்கு வர? என் பேரு அனுஷா. சூப்பர். மனம் மாறுதே மனம் மாறுதே, ஹார்ட்டிலே எடை கூடுதே. வெல்வெட்டிலே வெல்வெட்டிலே விழி பேசுதே பேசுதே, கல்வெட்டு போல் நெஞ்சில் சேருதே. ஹார்ட்டுக்குள்ளே இரவில்லை, காற்றுக்கிங்கே கனவில்லை, நேற்றுக்கெல்லாம் குட் பை சொல்லும் நாட்கள் இதுவே. ஐபாட் பார்வை ஒரு கண்ணில், அப்லோட் ஆப்ஷன் ஒரு கண்ணில், எதுக்கும் இங்கே தடைகள் இல்லையே. யாரோ பார்ப்பதாய் நெஞ்சம் உணருதே, ஐசாயிருதையும் ஐயோ உரையுதே. Tell me my heart, tell me my heart. கிறிஸ்டல் வெண்ணிலா வைஃபை கண்கள் அசைத்து வாக்கிங் போகிறது. நியூட்டன் தியரி மாறி போச்சு, கால்கள் நீளத்தில் பறக்கிறது. So about the extra days class, what we are discussing Guys, about... our 11 months hard work didn't go waste. Our project has been selected for global conference. Yes! Super! மச்சி நம்மள பார்த்தோன்னே பையன் சந்தோஷத்துல குதிக்க போறான் பாரு. இதோ பாருடா, போனோமா மச்சான பார்த்தோமான்னு இருக்கணும். வேணும்னா நைட் அவங்க கூட ஒரு கட்டிங் போட்டு கிளம்பலாம். ஏய் ஏன்டா அப்படி பேசுற? வாட்ஸ் a ப்ராப்ளம்? டேய் அமெரிக்காதே பாய்ஸ் காலேஜ்ரா, கேட்கறதுக்கே காண்டாவுது. நோ என்டர்டெயின்மெண்ட். அதுவும் சரிதான். ஏதோ அவன் மூலமா ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகணும்னு பார்த்தா அவன் வேலை பார்க்குறது பாய்ஸ் காலேஜ். தென் ஹவ்? வர வர ஃபோன் பண்றது கம்மியாயிடுச்சு, ஊருக்கு வர்றது கம்மியாயிடுச்சு. இங்க வந்து ஜாயின் பண்ணி 11 மாசம் ஆச்சு. அப்படி என்ன பண்றானே தெரியலடா. அதுக்கு தானே வந்திருக்கோம். லெட் கிவ் சர்ப்ரைஸ். Sir, I need help. Yes. What can I do for you? எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனும். நெக்ஸ்ட் மந்த் இன் டெல்லி. நீங்க வந்து ஹெல்ப் பண்ணனும். No problem, no problem. Hey,
நீ எப்போ தமிழ் கற்றுக்கிட்ட? கொஞ்ச நாள் ஆச்சு. ஓகே, ஐல் கம் டு டெல்லி. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். வாட்? ஐ மீன் ப்ராஜெக்டை சேர்ந்து பண்ணலாம். ஓ ஓகே, தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். ஐயோ. So what is this? ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? Sir, I have one doubt. Please come upstairs now. Go, I'll come. Sir, when will you come? I'll come, go. Sir, you'll surely come now? அடச்சி போ வரேன். Okay. சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. அப்புறம் Yeah. நீ பேசுறது எப்படியோ எனக்கு புரியாது. உன் கை வெல்ல டேய். எனக்கு வெல்ல. போறதுக்குள்ள குழந்தைக்கு பேர் வச்சிருவான். He's coming. ஹாய் கேர்ள்ஸ். உங்களுக்கெல்லாம் ஏதோ டவுட் இருக்குன்னு கேட்டிங்களாமே. நாங்க ஒன்னு கேள்விப்பட்டோம். இஸ் இட் ட்ரூ? என்னது? உங்களுக்கு இங்க ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்காமே. நான் போய் அப்படிலாம் பண்ணுவேன். கேர்ள்ஸ் வேண்டாம். நோ நோ. ஐயோ கிச்சு கிச்சு ஓடுது. நாட்டி கேர்ள்ஸ். நாட்டி. ஐயோ கிச்சு கிச்சு ஓடுது. ஐயோ. ப்ளீஸ். Go. பாய்ஸ் காலேஜ்னு சொன்னியேடா. ஹாய். துரோகி. இதுக்கு தான் ஊருக்கே வரது இல்லையாடா? கோச்சிக்காதீங்க மச்சி. எறா கையா. எங்க கிட்ட பாய்ஸ் காலேஜ்னு போய் சொன்னது இல்லாம கிளப் மாதிரி உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டா இருக்காங்க. அது இல்லடா, கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க அடுத்த நாளே வந்து டென்ட் போட்டுருவீங்க. அதுவும் இல்லாம அது பசங்க கத்துக்கிற புனிதமான இடம். டேய், புனிதமான இடம்னு சொன்னேன் நான் காண்டாயிருவேன். அந்த மாதிரி இடம் நடந்தது அங்க. கத்துக்கிற இடமாடா அது. ஒவ்வொரு பொண்ணும் லட்டு மாதிரில இருக்குதுங்க. டேய், இங்க பாரா. டேய், இங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அங்க என்ன யோசனை? சரி நடந்து போச்சு. நாங்க உன்னை மன்னிச்சிடுறோம். எங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு ஃபிகரை இன்ட்ரோ பண்ணி வை. ஃப்ரெண்ட்ஷிப் நோ பிரேக். ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய் துபார், நான் வந்து துபார். ஏய் அவசரப்படாத மச்சி, ஃபாரின் சரக்குடா. டேய், எல்லாம் நல்ல பசங்கடா. பார்க்கறது தாண்டா கொஞ்சம் மாடர்னா இருப்பாங்க, அவ்வளோதான். நான் வந்து 11 months ஆச்சு. டைம் போனதே தெரிலடா. ஐ எம் லைக்கிங் இட் கைஸ். இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறான்டா. ச்சே, அவமானமா இருக்குடா. இருடா, எமோஷன் ஆகாத. பையன் என்ன சொல்ல வரான்னு கேட்போம். டேய், இந்த வாரத்தோட வேலை முடிஞ்சது. இன்னும் 2 நாள் தான். ஒரு ப்ரொடியூசர் ஓகே சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால காலேஜில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இந்த வீக்கெண்டே ஊருக்கு வந்துடுவேன். அதெல்லாம் சரி, கிளம்பும் போது ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி லவ்னு வந்து நிக்க போறேன். ஒரு பொண்ணால பட்ட கஷ்டம் போதாதா? டேய், இப்போ ஏன்டா அவளை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க? நானே திருந்திட்டு இருக்கேன். யாரு நீ? திருந்தி? கார்த்திக், ஸ்டாப் லைங்ஸ்மா. இல்ல மச்சான், இனிமே பொண்ணுங்க பக்கமே போக கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. டேய், சத்தியமாடா? சத்தியமா சொல்றேன்டா, உலகத்துல யார வேணாலும் நம்புவேன், உன்னை மட்டும் நம்பவே மாட்டேன் மச்சான். சி, நிஜமாடா? இனிமே பொண்ணுங்க பக்கமே ஒரு முக்கியமான கால் மச்சான், பேசிட்டு வந்துடுறேன். மச்சி, இவன் மறுபடியும் லவ்னு ஏதாவது போனான்னு வச்சுக்க, நாமளே ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சலான்றியா?
எங்க இருக்க நீ? நான் வந்து டெம்பிள். நாளைக்கு நான் தயாராகுறேன். என்னது? ஓ சாரி சாரி, தயார். So cute. அப்புறம் வேற என்ன பண்ற? ஏய் எவ்வளோ நேரம்டா? ஏய் ட்ரெயினி கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா, வந்துடுறேன்டா. பையனா பொண்ணா? பையன்டா. அப்ப பேசு. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நம்ம ஊர் கிளம்பிடலாம் மச்சி. எப்படி சமையா? Hi students, we had good time with Mr. Karthik. He's leaving today. Yes. Dear friends, I had a great time with you all and I can never forget it. எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு சென்னையில், போகாமல் இருக்க முடியல. ஆனால் நான் இங்கே நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதான் தெரியுமே சார். These 11 months were the best part of my life and I can never forget it. நான் பல விஷயங்களை மறக்க இந்த 11 மாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஈச் பர்சன் வில் அண்டர்கோ அ ஸ்பெஷல் மூமெண்ட் இன் தேர் லைஃப். அழகான அனுபவங்கள் எனக்கு இங்கே கிடைச்சது. நாளைக்கு லாஸ்ட் டே, அது வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாது. ஹேவ் டு லீவ் பிஃபோர் தட். பட் ஐ ஓ யூ பீப்புள் அ லாட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரி திங். Don't cry. Okay? Wish you all the best. Okay, sure. Okay, Karthik. Take care. Bye, sir. Okay, you guys keep in touch. Okay? Bye. Yeah, sure. Bye. பாப்போம் சார். Okay, Karthik, bye. Yeah, okay, ma'am. Anusha, in 2 days, I'll come to Delhi. We'll do the project together. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். Shoo. Day bumper. My dear bumper. ஒழுங்கா பாத்துக்கம்மா, கல்யாணத்துக்கு என்ன கண்டிப்பா கூப்பிடணும். சார் நீங்க இல்லன்னு இந்த கல்யாணமே நடக்காது சார். சரி, நான் போயிட்டு வரேன். சரி சார், நீ வா செல்லம். சாப்பிடும்போது சிரிப்பு மூட்டினா ஒரு பொறக்க ஏறுது இல்ல? பட் ஆனாலும் அந்த புடவை இங்க பாரு, நீ பண்ணது ரொம்ப. ஏய் கார்த்திக் வந்துட்டானா? 100 வயசுல உனக்கு உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வந்துட்டேன். வா, டிபன் சாப்பிடலாம். உட்காரு கார்த்திக். உட்காரு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இருக்காத பின்ன. ஆமா, சாருக்கு அடுத்து என்ன பிளானு? அப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிட்டு படம் நைட் ஷோ போலான்னு இருக்கேன்ப்பா. அம்மா நீங்க போடுங்கம்மா. அவர் ஒரு லைஃப் பத்தி கேக்குறாடா. ஓ, ஒரு ப்ரொடியூசர் ஓகே சொல்லியிருக்காருமா. இன்னும் 6 மாசத்துல படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷம், படம் பண்ணு. ஆனா அது வரைக்கும் அம்மா நான் நாளைக்கு டெல்லி போற மாதிரி இருக்கும். டெல்லியா? என்னடா திடீர்னு? நீ எதுக்கு போற? சின்ன ப்ராஜெக்ட், போயிட்டு வருது, அங்க தங்குறது எல்லாமே புக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 3 days. ஏண்டா நீ மாறவே மாட்டியா? இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? என்கிட்ட பர்மிஷனே கேட்கறது கிடையாது. நீயே எல்லா முடிவையும் எடுத்துக்க வேண்டியது. அம்மா எனக்கே நேத்தாமா தெரியும். என் ஃபீல்ட்ல எல்லாம் அப்படிதான். ப்ராஜெக்ட்னா கடைசி நிமிஷம் தான் சொல்லுவாங்க. டெல்லி ப்ராஜெக்ட், அதுவும் 3 நாள். நம்புற மாதிரியே இல்லையே. வேணா நீ வா, ஆனா அங்க வந்து பிரியாணி எல்லாம் கேட்க கூடாது. இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நீ சித்தப்பா ஆனதுக்கு அப்புறம் தான். டேய் இதெல்லாம் எப்போ? நேத்திக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. டேய் குஸ்கா வொர்க் அவுட் ஆயிச்சு போல. கலக்குறப்போ நான் டெல்லி போயிட்டு வந்தோடனே இதை செலிப்ரேட் பண்றோம். எஸ், ஐ அம் சித்தப்பா ஆயிட்டேன்.
Thank you. Shall we go for dinner? Yeah, sure. Come. So, how was your journey? Yeah, it was nice. So? Summer comedy. Nice dress. Oh, thank you. Did you like the pani puri? It's Delhi special. I had. பார்த்தாலே மூடு வருது. Huh? I mean the pani puri. செம்ம குஜால்ஸா இருக்கு. So Anusha, tell me about your family. My family? My father? My mother died when I was very young. Oh, I'm sorry. That's okay. Valatadillam my uncle and my buwa. Buwa? Oh, sorry. My mama and my atte. Oh, இப்படி ஹிந்தில சொன்னா தானே தெரியும். நாங்க ரொம்ப close family. My சித்தப்பா, சித்தி, my cousin brother and sisters எல்லாம் ஒண்ணா இருப்போம். Oh, okay. அப்புறம் என் கூட பிறந்த அக்கா. She settled in Dubai. Oh, okay. அவளுக்கு கல்யாணம் ஆகி 10 years ஆச்சு. Oh, super. மாமா ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அக்காக்கு இன்னொரு கல்யாணம் ஆச்சு. What happened? ஒண்ணும் இல்ல, நீ கண்டினியூ பண்ணு. Then my brothers and sisters, full jolly gang. Super. That's it. Anusha, I am full. Me too. நம்ம வேற எங்கேயா போய் உட்காந்து பேசலாமா? Oh. Nice night. है ना? Very nice. You are also nice. क्या? क्या बोला तुमने? இல்ல உனக்கு வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆச்சுன்னா நீ போலாம். என்ன ரூமுக்கு போணுமா? நான் மட்டும் ரூமுக்கு போய் என்ன? சீ இல்ல. என்னடா கார்த்தி வளர்ற? என்னது? Hand. You won't take permission? Permission? எதுக்கு? ஒருத்தர் வீட்டுக்கு போனா permission you won't ask? Oh. Anusha, can I hold your hand? ரொம்ப சாஃப்டா இருக்கு. நீ எப்பவுமே இப்படிதானா? ரொம்ப ஷை டைப்? எங்க வீட்ல எனக்கு பொண்ணு தேடுறாங்க. For marriage? Oh, congrats. உங்க வீட்ல? எதுக்கு? இல்ல நான் கல்யாணம் பண்ணா ஒன்னதான் பண்ணலான்னு இருக்கேன். அதான். இல்ல உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். ஏன்னா பேசிக்லி எனக்கு கேர்ள்ஸை ஃபோர்ஸ் பண்றதே பிடிக்காது. அதுவும் இல்லாம எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. பஞ்சாபிய பார்த்தா என் பஞ்சம் தீரும், நீ பஞ்சு முத்தம் தந்தா என் நெஞ்சம் வாரும். சென்னை போய பஞ்சா தூ மேரா துல்ஹா, இட்ஸ் டைம் டு பிக் பஞ்சாபி ஹூ தூ வெத்தே ஆஜா. சொன்ன சொல் மீற மாட்டான், தொட்டுட்டா மாற மாட்டான். நான் வாபஸ் போக மாட்டேன், தில் சே தில் கி ஹோ கயி நஹி தோஸ்தி. मेरा दिल अब डोले, तमिल में बोले, हौले हौले खुद को तुझ में पाया. வீரம் உண்டு, மாசில்லாத பாசம் உண்டு, கேளாயோ. பஞ்சாபிய பார்த்தா என் பஞ்சம் தீரும், நீ பஞ்சு முத்தம் தந்தா என் நெஞ்சம் ஆறும். சென்னை போய பஞ்சா தூ மேரா துல்ஹா, இட்ஸ் டைம் டு பி பஞ்சாபி ஹூ தூ வெத்தே ஆஜா.
தான் எங்கும் உண்டு ஆகாதா क्या तमिल हिंदी रुत है जहाँ की प्यार न जाने भाषा न जुबान கண்ணீர் எல்லாம் கங்கை தானே பூமி எல்லாம் காசி தானே உள்ளம் எல்லாம் அன்பில் கலந்தா मैं मद्रास वाला मैं तेरा दुल्हा It's time to be Punjabi तेरे कोल मैं आया पंजाबी पातावों पंजों तीरों ना पंज मुत्तम तंदावों निंजों आरों சொன்ன சொல் மீறவில்லை விட்டுட்டு போகவில்லை ना वापस போகவில்லை दिल से दिल की हो गई नई दोस्ती मेरा दिल अब डोले तमिल में बोले हौले हौले खुद को तुझ में पाया கேளாயோ दिलदारा ஏய் வானம் உண்டு வீரம் உண்டு மாசில்லாத பாசம் உண்டு கேளாயோ பஞ்சாபிய பார்த்தா என் பஞ்சாதீரும் நீ பஞ்சு முத்தம் தந்தா என் நெஞ்சாரும் पंजाबी पातावों पंजों तीरों ना पंज मुत्तम तंदावों निंजों आरों ஏய் ஏக் குல்ஃபி நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து பேசு. ஓகே நோ ப்ராப்ளம் நான் வரேன். ரியலி? இதுல என்ன இருக்கு? இனிமே இதானே நம்ம ரியல் ப்ராஜெக்ட். சரி சரி சூப்பர். நாளைக்கு 11 o'clock tomorrow I'll pick you up. ஏய் இரு வீட்ல பேசிட்டியா? அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அப்பா மாமா ரொம்ப broad minded. கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அவங்களுக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். பை. குல்ஃபி இப்பதான் வீட்ல போய் சொல்லி ப்ராஜெக்ட் வந்தோம். இட்ஸ் ஓகே அதுலயே ஒரு சந்தோஷம் தான். Come come. Interesting. Oh you're looking smart only. Hey come here. Wait here. ஏய் ஒரு நிமிஷம் ஏய் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடி. ஐயோ வயித்த கலக்குதே. நேத்தி சாப்பிட்ட பானிபூரி வேலை கட்டுதே. வீட்ல நல்லா தான் இருக்கு. ஏய் 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 நோ நோ. அப்பா நம் பேகு அடப்போ ஹலோ हेलो अंकल जीते रहो बेटा. गॉड ब्लेस यू बेटा. God bless you. नहीं नहीं नहीं. ठीक है भाई. आओ जी आओ. मुंडा तो बड़ा चंगा लग रहा हो ओए. नासी में बस रहे. अनुषा कम ऑन आ जाओ बेटे. और जी क्या हालचाल? I think no one can be better than him for Anusha. Good. तुझे देखते ही दिल खुश हो गया ओए. अंकल எனக்கு அவ்வளோவா ஹிந்தி மாலூம் नहीं but I'll take care of her really well and she's very close to my heart. My parents are all in Chennai. Very nice people. my அப்பா அம்மா அண்ணா அண்ணி ரொம்ப நல்லவங்க. बहुत अच्छा है. I want to marry her. जप्पी दा बाल है. This is my बुआ and my uncle. मतलब मामा and अत्ते. रहेश अंकल नीलम आंटी. इवंगा ता एंड वाले तांगा. Oh. This is Rakesh, Anusha's father. कार्तिक என்னோட அப்பா. வணக்கம் மாமா. Sorry uncle. Finally I get to meet you bete. Yeah, Good. Good boy. Anusha, make Karthik comfortable. Okay? चलो चलते हैं. ओए होए फुल ब्लश एंड ऑल गाल लाल सही है यार. ये सब जीजू का असर है ना. कम से कम शर्मा तो ले मेरी बेशरम बहन. चुप कर ज्यादा मत बोल. This is my brother Naman. Hi. चलो बहनों चलो इनको छोड़ दो अकेले.
चलो कम 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 ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் செம்ம ஜாலியா இருக்கு. பிஹேவ். ஏய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா. வெயிட். தீதி கம்யா. யார் இவங்க? செம்மையா இருக்காங்க. ஓய், गर्लफ्रेंड அக்காவை சைட் எடுக்கறியா? தமிழ் எப்படி? சர்ப்ரைஸ். எங்க மாமா தமிழ் தான். ஹஸ்பண்ட். அதான் நீ இவ்ளோ சீக்கிரம் தமிழ் கத்துக்கிட்டியா? Who is that great guy? Who is that man? சொல்லுங்க. Tell me. அது நான் தான். அட நம்ம ஸ்ரீனி அண்ணா. அண்ணா. அண்ணா நீங்க எப்படி நீங்க? அது இந்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி. You know him? அட எங்க அண்ணன் சின்ன வயசுல இருந்து தெரியும். அதுவும் நல்லா மாவாட்டுவாரு. நீங்க போங்க. ஓகே. ஏன்டா மானத்தை வாங்குற? அண்ணா அதெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஆமா உங்க படம் என்னாச்சு? அதை ஏன்டா கேக்குற? அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். இல்ல நான் இப்பவே சொல்றேன். சொல்லுவேனா சொல்லுவேன். கெஞ்சிக்கிட்டு இருக்க. அண்ணே இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு சூப்பர் பொண்டாட்டி என்னால நம்பவே முடியலண்ணே. என்னாலே நம்ப முடியல. எங்க ஜோடி பொறுத்த எப்படி? ரொம்ப அடி வாங்கின சொம்புல பால் ஊத்தி வச்ச மாதிரி இருக்கு. சொம்பு எப்படி இருந்தா என்ன? பால் நல்லா இருந்தா குடிச்சிட வேண்டியதானே? நீங்க தான் தூங்கிடுவீங்கல்ல. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னண்ணே? நானா சொல்ற வரையிலும் என்ன பத்தியும், நான் இந்த வீட்டுக்கு வந்த கதையை பத்தியும், என்கிட்டயும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டயும் கேட்க கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. என்ன ரொம்ப யோசிக்கிற? கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும்ண்ணா. முக்கியமா அந்த குண்டு பையனுக்கு யார் உண்மையான அப்பான்னு கேட்க கூடாது. अरे आओ बेटा बैठो. Karthik, come, join us for lunch. இன்னும் கொஞ்சம். என்னடா சாப்பிட உட்காந்துட்டியா? Let him eat. சரி ஜம்பு ஆண்டி. அரே. Jolly type. I am also jolly type. Sorry ஜம்பு ஆண்டி. நீங்க சாப்பிடுங்க. Hey, you last piece. சூப்பர். ஏய் எங்க போற? இன்னும் இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? இன்னும் நிறைய இருக்கு. கோலு, சிச்சு, பாப்னு, ஆஜா ஆஜா. ஆஜா. ரொம்ப ஸ்வீட்டான ஃபேமிலி சொன்னல, அதான் இது. சாப்பிடு. அண்ணா கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் போய் முடிச்சிட்டு வந்துறேன். போயா கிரைண்டர். Come on. Next, lassi time. Naman, ले आओ. मेरे शेर, अब आएगा मजा. एक बार और ले ले. Welcome पंजाबी मापले. இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டா 2 மாசத்துக்கும் சேர்த்து சாப்பிட வைப்பாங்க போல இருக்கே. Don't tell her. गल्ला वल्ला छड्डो. ए देखो जी, here comes the birthday boy. बर्थडे वा. Uncle, happy birthday. Happy birthday.
अरे तूने कहा था ना वही पार्टी करेगा बॉयज का हाँ? नीचे चलते हैं नहीं सब कुछ सरप्राइज வாவ் வாட் கல்ச்சர். இதுவே நாம பண்ணா டாடி ஹாப்பி பர்த்டே. என்ன அழுடாதே கரும பல்டேஜே இல்ல காலையில எச்ச விட்டுட்டு जी पार्टी यस बड़ा पार्टी वेट एक मिनट बेटा. ஓகே அங்கிள். अब ठीक है. हाँ. ஏய் என்னாச்சு? இல்லண்ணே மாமனாரே சரக்குத்தி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நம்ம வாக்கு போட போறோம்னு நினைச்சா ஒரே இமோஷனலி பியூட்டிஃபுல்லா இருக்குண்ணே. அனுஷா இஸ் லைக் a child to me. I'll protect and save all your trust on her. I'll keep her really happy. Promise. Thank you very much बेटा. शादी तो हो जाएगी तेरी बट यू हैव टू विन अ कंपटीशन. Competition? What competition? டேய் தமிழ்நாட்டு பசங்கள்லாம் ஒரு குவார்டர் அடிச்சு ஃபுல்லா சைட் டிஷ்ஷை சாப்பிட்டு அதுவும் பத்தாம கைந்தி பவுனுக்கு போய் ஒரு கொத்து பரோட்டா ஒரு ஹாஃப் பாயில் ஒரு கலக்கியும் சேர்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடங்காம கெத்தா 2 பியர் அடிச்சு வீட்டுல மாட்டாம போற எங்க கிட்டே பால் குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குடா. பெத்தா தூங்குடா. Sure? 1 2 3 Bye. 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 Bye, Choti. Bye, Chichu. Karthik, all the best. All the best. Bye. 1 minute. நீ வீட்ல போய் அப்பா அம்மாட்ட பேசிட்டு சீக்கிரம் சொல்றாரு சம்பந்தம் பேசணுமா? ஷோர் அங்கிள். வீட்டுக்கு போகணும்னு அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். அடுத்த வாரமே நீங்க எல்லாருமே அங்க வரலாம். ஓகே புரியுதா பாத்தியா? டேய் டைம் ஆச்சுடா ஹாஸ்பிடல் போனோம். என்ன விஷயம்னு சொல்லு. அதே மாதிரி கார்த்திக் சொல்லி தொலை கார்த்திக். மே பியார் கர்த்தா ஹூ. என்னது? எப்படி சொல்றது? யாரடா அந்த பொண்ணு? அப்பா எப்படிப்பா சான்ஸே இல்ல. பின்ன என்னடா போன வாட்டி இப்படி நடந்தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். இந்த வாட்டி என்ன நேர ஜெயிலா? இல்ல ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தியே வராதா? அதுல நினைச்சேன்டா டெல்லி ப்ராஜெக்ட் 3 நாள் போகும்போதே நினைச்சேன். அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இல்ல நம்பிக்கையான பொண்ணு. யார் பொண்ணு? பேர் அனுஷா. பொண்ணு டெல்லிமா. டெல்லியா? நோ ப்ராப்ளம். அங்க நம்ம ஃப்ரெண்டு தான் போலீஸ் கமிஷனரா இருக்காரு. என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? இந்த வாட்டி நானே ஒத்துக்க மாட்டேன். எங்களால சும்மா அவமானப்பட முடியாதுடா. அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுமா. கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நீங்க போங்க. அவன் எதை சொல்றான் கேளுங்கறான்ல. கேள. நீ சொல்ற. நான் போய் பேசிட்டு வந்தது உங்களெல்லாம் மதிக்காதனால இல்ல. எனக்கு பிடிச்ச பொண்ணு தான். ஆனா இந்த வாட்டி அவ சைட்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கணும்காக தான். அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கப்பா. நம்மள மாதிரியே ஒத்துமையா இருப்பாங்க. அவளுக்கு அம்மா இல்லம்மா. அதனால உன்னோட என்னோட வேல்யூ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. இப்போ ஃபைனலா என்னதான் சொல்றாங்க? நம்மள எல்லாரையும் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. வர சொல்லுடா. என்னங்க நீங்க?
பின்ன என்னடி வருஷம் இவன் இப்படி நடந்துக்கிட்டே இருப்பான். நம்மளை வரிசையாக உட்கார வச்சுட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. ட்ரெஸ்ஸு மட்டும்தான் சேஞ்சு. இவன் சொல்கிற கதையை எத்தனை நாளைக்கு தான் கேட்டுட்டு இருக்கிறது? இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் அடங்குவான். நீ போய் அவங்கள வர ஓகேப்பா. என்னங்க இந்த ஒரு தடையாவது என் பேச்சை கேள. ஆளை விடுங்க. அம்மா ஒரு வாட்டி பாருமா, பிடிக்கும். வரட்டும், பாக்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவளை எங்க பார்த்த? உங்களோட காலேஜ்ல வேலை பார்த்தாளா? காலேஜ் தான், ஆனா ஷீ இஸ் மை ஸ்டூடெண்ட். அட பாவி, ஸ்டூடெண்டே கரெக்ட் பண்ணிட்ட. அதுக்கு என்ன பண்றது, அமைஞ்சிச்சு. சரி, இந்த விஷயத்தை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டியா? பாவண்டா, அவங்க ஒரு வாட்டியும் நீ திருந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என் மச்சாஸ் கிட்ட தான் போறேன். ஏன்டா எப்படியோ மச்சான் திரும்பி நம்ம ஊருக்கே வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா மச்சான், இவனுக்கும் முடி வளர்ந்துருச்சு. இதோ இவனுக்கும் வேலை கிடைக்க போகுது. நீயும் படம் எடுத்து டைரக்டர் ஆக போற. ஆமா மச்சி, படம் ஆரம்பிக்கிற வரை என்னடா பண்ண போற? டேய், அந்த விஷயமா தான் நான் பேசவே வந்தேன். சொல்லு மச்சி, திரும்ப போய் அந்த பசங்களை கிச்சு கிச்சு மட்டும் போறியா? டேய் இல்ல, அவன் சொல்லட்டும், நீ சொல்லு மச்சி. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்டா. டேய் அத்தை விடுறா, கொஞ்ச நேரத்துல தானா தெளிஞ்சிரும். எங்க விட்டேன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்டா. நாங்களாம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கோம்டா. ஏன்டா? பின்னடா, ஒரு தடவை பொண்ணு அசிங்கப்படுத்தியும் புத்தி இல்ல பாரு. டேய், போன தடவை மாதிரி நடக்காதுடா, சத்தியமாடா. யாரா பொண்ணு? பேரு அனுஷா. அனுஷ்காவா? அனுஷா. அதானே பார்த்தேன். எந்த ஊரு? டெல்லி. டெல்லியா? டெல்லியா? நினைச்சால் முடியல. அந்த பொண்ணு வீட்டுக்கு மேட்ரு தெரியுமாடா? தெரியும் மச்சான், அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக தான் டெல்லி போனேன். டெல்லி போனியா? ஒன்னும் கவலைப்படாதடா, உங்க வீட்ல நான் பேசுறேன். உங்க அண்ணன் மூலமா மூவ் பண்ணலாம். வீட்ல பேசிட்டேன்டா. வீட்ல பேசிட்டியா? என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்க. யூ வாண்ட் திஸ்? யூ வாண்ட் திஸ்? ஏன்டா? கல்யாணம், மேட்ரு, குழந்தையெல்லாம் மிச்சம் இருக்கா இல்ல அதையும் பண்ணிட்டியா? டேய் சரிடா, இவ்வளவு சீக்கிரம் ஏன் சொன்ன? என்னமோ இப்பவே கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி. அடுத்த வாரமே உங்க வீட்ல சம்மந்தம் பேச வராங்க மச்சான். சரி விடுங்கடா, பையன் எல்லாம் ஓகே பண்ணி வெற்றிகரமா முடிச்சிருக்கான். பொண்ணு பாக்குறதுக்கு எப்பரா இருப்பா? பியூட்டிஃபுல்லா? உன் சிஸ்டர் சும்மா குல்ஃபி மாதிரி இருப்பா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடா உனக்கு. ஃபர்ஸ்ட்ல ஊத்திக்கிச்சுன்னு வருத்தமே இல்லாம. ஃபர்ஸ்ட்ல ஊத்திக்கிச்சுன்னா லவ் பண்ணவே கூடாதா? இப்போ நம்ம எல்லாம் பாண்டிச்சேரி போறோம். நம்ம பிராண்ட் சரக்கு அடிக்கலாம். சரக்கு அடிக்காம திருப்பி வந்துடுறோமா? வேற பிராண்டை மாத்தி அடிக்கிறது இல்ல? அதே மாதிரிதான் லவ் பண்ற பொண்ணு ஏமாத்துச்சுன்னா பெரிய தாடி வச்சு சரக்கு அடிச்சு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறத விட அதை விட ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதாண்டா இப்போ இருக்கிற ட்ரெண்டே. Dr. Saab, you have a wonderful son. Beautiful family. We are very happy. हाँ जी, आज तो मैं बहुत खुश हूँ. We are also very very happy. Nice girl. எங்கடா புடிச்சா? எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. Here after she is our daughter. Thank you, ma'am. ढूंढने से भी ऐसा रिश्ता मुश्किल से मिलता है. It means a lot to me. எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் மேரேஜ். தாலி மேரேஜ் அவர் ஸ்டைல். பந்தியில சாம்பாருக்கு நெய் வேணுங்கண்ணா. அது இல்ல சார், கல்யாணத்தை இவங்க முறைப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சின்ன தம்பி படத்துல வர குஷ்போட அண்ணங்க மாதிரி போசக்கார அண்ணனுங்க. அதெல்லாம் இருக்கட்டா, எங்களுக்கு சொந்த பந்தம் ஜாஸ்தி. கல்யாணம் எங்க முறைப்படி தான் நடக்கணும். अरे अंकल, we are very happy to look into your culture because we like Tamil Nadu very much. लेकिन हमारे यहाँ की शादी कहीं नहीं देखी होगी आपने. என்னங்க அப்பா, இதுல போய் போட்டி போட்டுக்கிட்டு விடுங்கப்பா. சரியா வராதுடா. ஏங்க சரியா வராது?
என்னடி அவன் பேசுறான் நீ பேசிக்கிட்டு அதான் அவங்க இழுத்து இழுப்பு போகக்கூடாது நான் அதான் ஏன்னு கேக்குறேன். நாளைக்கு அவனுக்கு குழந்தை பிறந்து அதை அவங்க கல்ச்சர்ல வளர்க்க ஆரம்பிச்சா ஒரு நிமிஷம். ஆக்சுவலி எங்களுக்கு தமிழ் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் என்னோட ஹஸ்பண்ட் கூட தமிழ் தான். So, எங்க ஸ்டைல்ல நீங்க மேரேஜ் பண்ணிட்டேன்னா ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். Yes, yes. It will be wonderful. Dance, drinks, biryani. என்னங்க பிரியாணி என்னங்க பேசாம அவங்க ஸ்டைல்லே பண்ணிக்கிட்டோமே. மாமா சட்டை விடு. அவங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. பேசாம அவங்க விருப்பப்படியே பண்ணட்டுமே. பிரியாணி சொல்றோம். ஆமா மாமா சரின்னு சொல்லுங்க. ஓகே மேரேஜ் யுவர் ஸ்டைல். Mr. Patoi. Oh, bale. Okay. But one condition. We are very conservative family. In the marriage, no music, no dance, no drinks. I am strict about it. Cheers! आजो सारे जाम टकराइए ते पंगड़ा पाइए. மச்சான் என்னடா கல்யாணமே ஏதோ பப்புக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இது கல்யாணம் நம்ம ஊர்லயும் பண்றாங்களே. டேய் ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாங்கடா போய் ஐக்கியமாவலாம். No. Don't stop. One peg, please. Hey, Just one peg. We are extremely happy with your family. What a nice girl. And we are very happy for having biryani in the marriage. தெரியாம சொல்லிட்டேன்டா. Where is your husband? அவங்கள எங்க? சூப்பர்ரா நம்ம பல்லே
தாறுமாறா போச்சுல. இப்போ என்ன வேணும் உனக்கு? அண்ணே இப்பயாவது சொல்லுங்கண்ணே, நீங்க எப்படிண்ணே இந்த குடும்பத்துக்குள்ள வந்தீங்க? எப்படிண்ணே இப்படி மாறுனீங்க? சொல்லி தொலைகிறேன். உன்னை ஒரு ஃபாரின் ப்ரொடியூசர்கிட்ட அனுப்பிச்சிட்ட ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த வெள்ள காம கொடூரன் என்ன பாம்பேல அமீர் கான் மாதிரி பெரிய ஹீரோ ஆக்குறேன்னு சொல்லி துபாயில வித்துட்டான். ஒரு ஜென்ஸ் கேல தேடி போற மாதிரி இது ஜென்ஸை தேடி போற இடம். அங்க வந்த காம கழுகு கொடுருங்க என் கற்ப மாறி என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு கொடுத்தாங்க. அதுல வந்த ஒரு இளம் அழகான விதவை எனக்கு வாழ்வு கொடுத்தாங்க. இதுதான் நடந்தது. என் கற்ப சூறையாடிட்டாங்கிற உனக்கு காமெடியா தெரியுதா? சொல்லுப்பா. சார் பஞ்சாபி எப்பா என் பஞ்சம் தீரும் நீ பஞ்சு அதுக்கு மேல வரல சார். எவ்வளவு நேரம் நானும் சொன்ன சொல் மீற மாட்டான் தொட்டுட்டா மாற மாட்டான். நான் வாபஸ் போக மாட்டேன் दिल से दिल की हो गई नई दोस्ती. मेरा दिल अब डोले तमिल में बोले हौले हौले खुद को तुझ में पाया. ओ दिलदारा. For more Tattwams, log into my Facebook page. நீ பஞ்சு முத்தம் எங்க எடுக்கி நீ? மனசோடு மனசாட கச்சேரி தான் இந்த மச்சானின் கல்யாண சரி ஓகே சூப்பர். நாளைக்கு 11 o'clock ஐ பிக் யூ. இரு நீ வீட்ல சொல்லியா? அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அப்பா அம்மா ரொம்ப கான்ஃபிடன்ட் கண்டிப்பா வந்துப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தான் முக்கியம். பை. மச்சான் வந்து வந்துடலாம். Excuse me. இப்பதான் வீட்டுல இருந்து ப்ராஜெக்ட் சொல்லி நம்ம வந்தோம். ஒரு ஜாலிதான். दिल कुछ न